ரெக்கார்டிங் நரேந்திரன் ஜி பண்ணுவாரு. பண்ணியாச்சு. Yes, okay. Thank you. So, good evening everyone. இன்றைய தலைப்பு இடுக்கண் அழியாமை. வள்ளுவர் இடும்பை என்று துன்பத்தையும் இடுக்கண் என்று இடையூறையும் இந்த அதிகாரத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். துன்பமும் இடையூறும் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று குறள் நமக்கு கற்பிக்கின்றது. ஆனால் துன்பமோ இடையூறோ வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? வைஷாலிஜியை கேட்போமா? வைஷாலிஜி. விநாயகர் துதி. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றினை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. நன்றி. நன்றி நன்றி வைஷாலிஜி. வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இன்பமாக இருந்தால் மன அமைதி பெறலாம். அந்த மன அமைதி பெறறதுக்கோசரம் நம்ம நல்லதே செய்ய வேண்டும், நல்லதே கேட்க வேண்டும். நல்லவற்றை சொல்றதுக்கோசரம் விஸ்வநாதன்ஜி இருக்கும்போது நம்மளுக்கு கேட்கறதுக்கு என்ன தயக்கம்? விஸ்வநாதன்ஜி. நன்றி, மாலை வணக்கங்கள். இன்னைக்கு சுபாஷிதா பரோக்ஷே காரியஹந்தாரம் பிரத்யக்ஷே பிரியவாதினம் வர்ஜயே சாதுர்சம் மித்ரம் விஷகும்பம் பயோமுகம். The meaning is, one should avoid and shun the friendship with persons who indulge in flattery. They talk to you very nicely in front of you, and in your absence, they do entirely the opposite and sabotage your ambitions. So they are like a pitcher of milk filled with poison, as if it is white as milk. Again, I'm repeating the Subhashita for the benefit of lay tuners. Parokshe karyahantaram pratyakshe priyavadinam varjayet sadrisham mitram vishakumbam payomukam. Thank you. Thanks a lot, Vishwanathanji. இன்றைக்கு மல்லிகாஜி பேச போறது தலைப்பு இடுக்கண் அழியாமை. மடுத்த வாயெல்லாம் பகடந்தான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து. Mallikaji, everyone knows Mallikaji. Mallikaji does not require any introduction at all. She is very, very famous in all the Pride of Bharat groups. She is a key person, especially in our group. She has not spoken in all our meetings, whenever she has joined. That means every meeting that she has participated, she has spoken, even if it is for 2-3 minutes. So 2-3 நிமிஷம் பேசினாலும் நறுக்கென்று மனதில் பதியும்படி நல்ல உதாரணங்களுடன் கதையெல்லாம் சொல்லி அழகாக பேசுவார். அவரே தெரியாதவர்களே கிடையாது. However, for the benefit of newcomers, if at all any, Narasimhanji will introduce Mallikaji. Narasimhanji. Thank you, Muraliji. Mrs. Mallika Ganga Ketkar worked in Bank of India for 39 years in many cities. She was a trainer in the bank for more than 7 years. She is a postgraduate in Maths and Economics, has additional qualifications of LLB, postgraduate diploma in Industrial Relations and Personnel Management from CAI. Post-retirement also, she has worked with teaching to bankers and other professionals, and also in management colleges. Thank you. Over to you, Muraliji. Thanks a lot, Narasimhanji. Mallikaji, for the diocese yours, please start. மிக்க நன்றி. எல்லோருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நான் பேச போற திருக்குறள் நானே தான் செலக்ட் பண்ணேன். அதுக்கு முன்னால நான் வேற ஒரு 2 திருக்குறள் முரளி சார்கிட்ட கேட்டேன் பண்ணலாமான்னு. பட் எனக்கே சந்தேகம் வந்தது, நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியாச்சுன்னு தோணிட்டு. ஏன்னா நான் அந்த திருக்குறள் பத்தி யோசிச்சுன்னே இருக்கச்ச அப்புறம் அவரும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி சொன்னாரு, ஆமா நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு,
அதனால ரிப்பீட் பண்ண வேண்டான்ட்டு. அதனால நானா தேடினேன். எனக்கு சில திருக்குறள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சும்மா படிச்சுட்டே போவேன். எது மனசுல பதியறதோ உடனே சரி இதை பத்தி என்னைக்காவது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், நம்மளுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னு. நான் இந்த தடவை எனக்கு கிடைச்சிருக்கு சான்ஸ் பேசுறதுக்கு. முரளி சாரும் கேட்டாரு பேசுறியான்னு. சரி நான் இதுக்கு தானே காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு ஒத்த கால தவறு சொல்லிட்டு நான். ஸோ இன்னைக்கு இந்த திருக்குறள் நானே செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த திருக்குறள் எனக்கு ஏன் பிடிக்கும்னா, இதுல வந்து திருவள்ளுவர் கொடுத்திருக்கிற மீனிங் ரொம்ப ரொம்ப டீப்பா போகலாம். நம்ம நிறைய இதை பத்தி சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில தினப்படி வாழ்க்கையில இதை பத்தி நிறையவே பேச முடியும். இதுல இவர் சொல்றாரு, மடுத்த வாயெல்லாம் பகடன்னான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து. இதுக்கு அர்த்தம் கொடுத்திருக்கா நம்ம இதுல பார்த்தாக்க இன்டர்நெட்ல, தடைப்பட்ட இடங்களில் எல்லாம் வண்டியை இழுத்து செல்லும் எருது போல விடாமுயற்சி உடையவன் உற்ற துன்பமே துன்பப்படுவதாகும். ஸோ இதுல வந்து எப்ப அந்த வண்டியை இழுத்துட்டு போற எருது, காளை மாடு வண்டியை இழுத்துட்டே போறதோ, அந்த வழியில அந்த பாதையில எவ்வளோ மேடு பள்ளம் இருந்தாலும், ஒத்தையடி பாதை, ஒரு சீரான பாதையாவே இருக்காது, கல்லு முள்ளும் இருக்கிற பாதை, எந்த மாதிரி பாதையா இருந்தாலும் ஒரு தடவை அந்த காளமாட்டை அந்த வண்டியில பூட்டியாச்சு, விபத்தடி அதுக்கு கட்டி முடிச்சாச்சுன்னா அது பாட்டுக்கு அழிச்சுட்டே போகும் நம்மள. அண்ட் இட் வில் ஸ்டாப் ஒன்லி வென் இட் ரீச்சஸ் த டெஸ்டினேஷன். அது வரைக்கும் அது போயிட்டே இருக்கும். அது இட் வில் நாட் ஸ்டாப். இங்க மேடா இருக்கு, இங்க பள்ளமா இருக்கு, இங்க நம்ம நின்றுடலாமா, இங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமான்னு அது யோசிக்காது அந்த காளமாடு. அந்த ஒத்த மாடா இருக்கலாம், 2 மாடாவும் இருக்கலாம், ரெட்டை மாட்டு வண்டியாவும் இருக்கும். ஆனா அந்த மாடோட குணம் என்னன்னா, ஒரு தடவை வண்டிய ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த டிராவல் கடைசி வரைக்கும் போய் சேர்ந்தப்புறம்தான் நிற்கும். அதுக்கு அது அந்த குணம் இருக்கு அந்த காளை மாட்டுக்குள்ள. இந்த குணம் நம்ம கொஞ்சம் நம்மளுக்குள்ள அடாப்ட் பண்ணிட்டோம்னா, வழியில நம்மளோட லைஃபோட பாத், வாழ்க்கை பயணத்துல எவ்வளவுதான் மேடு பள்ளம் வந்தாலும், எவ்வளவுதான் கஷ்டம் துன்பம் எல்லாம் வந்தா கூட, நம்ம வந்து நம்மளோட கோல் டிட்டர்மினேஷன் அந்த இதை மனசுல பதிச்சுண்டு நம்ம போயிட்டே இருந்தோம்னா, எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டம் எல்லாம் ஓடி போயிடும். அந்த கஷ்டத்துக்கே கஷ்டம் வரும். ஐயோ இவ்வளவு இந்த ஆளை நான் துன்புறுத்துறேன்னான்ட்டு அந்த துன்பம் வெட்கப்பட்டு ஓடி போயிடும். அதனால எனக்கு இந்த திருக்குறள் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த திருக்குறள் சம்பந்தமா எப்ப நான் நிறைய படிக்க ஆரம்பிச்சேனோ, முதல்ல நான் வந்து அந்த காளை மாடோட குணம் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். நம்ம பழைய தமிழ் பண்டைய காலத்துல, அந்த காலத்துல இந்த சொசைட்டி வாஸ் ரிவால்வ்ட் அரவுண்ட் தீஸ் அனிமல்ஸ். முதல்ல அவ ஆடு மாடு எல்லாம் வளர்த்துட்டு இருப்பா. ஆடெல்லாம் ஒரு இடத்துல கட்டி வைப்பா, அந்த இடத்துக்கு பட்டின்னு பேரு. மாடெல்லாம் கட்டி இடத்துறதுக்கு தொட்டின்னு பேரு. இந்த பட்டியும் தொட்டியும் ஒரு தடவை ரெடியான அப்புறம் அதை சுத்தி அவளோட வீடெல்லாம் அவ கட்ட ஆரம்பிப்பா. சோ இதுக்கு இந்த ஒரு வீடு பண்ணணும், ஒரு வீடு கட்டணும், அந்த வீடை சுத்தி அந்த ஊரே வருதுன்னா முதல்ல அதுக்கு ஆதாரம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பட்டியும் தொட்டியும் கட்டணும், இந்த ஆடுக்கும் மாட்டுக்கும் சேர்ந்து. அதனாலதான் அந்த இதுவும் வருது, பட்டி தொட்டி எல்லாம் இவா போய் பிரசாரம் பண்றான்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கோமே. அந்த இது வந்ததே அந்த இதனாலதான். இந்த மனுஷாலோட ஊரு ஒரு தயாராது எப்படின்னா இந்த மாதிரிதான் அது தயாராச்சு. அதனால இந்த காளை மாடோட குணம் என்னன்னா, அந்த காலத்துல காளை மாடு வந்து நிறைய வேலை பண்ணும், அழுக்காம சலிக்காம வேலை பண்ணிட்டே இருக்கும். நீங்க அந்த காளை மாடை ஏரூர் இடத்துக்கு யூஸ் பண்ணலாம், வண்டியில பாரம் தூக்கிட்டு போறதுக்கு யூஸ் பண்ணலாம், ஒரு வண்டியில இங்கேருந்து அந்த ஊருக்கு இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போறதுக்கு பிரயாணத்துக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி விளைச்சல் எவ்வளவு வந்திருக்கோ வயல்ல, அந்த விளைச்சல் எல்லாம் சேர்த்து அந்த ஹார்வெஸ்ட் பண்ண கிராப் எல்லாம் சேர்த்து அந்த வண்டியில போட்டு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய் அந்த ஊர்ல இருக்கிற பஞ்சத்தை தீக்கிறதுக்கோசரம் கூட இந்த காளை மாடல் தான் உபயோகப்படுத்தி இருக்கா. ஸோ இந்த காளை மாடு இவ்வளோ நம்மளுக்கு சொசைட்டிக்கு அந்த காலத்துல பண்ணிட்டு இருந்திருக்கு. அன்பார்ச்சுனேட்லி இப்போ வந்து இந்த காளை மாடோட யூஸ் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிடுது. அண்ட் காளை மாடுக்கு வந்து இப்போ என்ன சொல்றது, வெரி சேட் பேத்தட்டிக் ஸ்டேட். வெறும் அடிச்சு சாப்பிடறதுக்கு தான் உபயோகப்படுத்திட்டு இருக்கா. ஒரு பசுக்கு கண்ணுக்குட்டி பறக்கிறதுன்னா முதல்ல அது பசுவா காளையான்னு பாக்குறேன். அது காளையா இருந்தா அந்த வீட்டிலேயே எல்லாருக்கும் வருத்தம் வரும். அந்த காலத்துல அப்படி இருக்குல்ல. இந்த காலத்துல என்னன்னா, உடனே அது கொஞ்சம் வளர்ந்தப்புறம் அதை வந்து இறைச்சிக்கோசரம் வித்துடுவா.
திஸ் இஸ் த சாரி ஸ்டேட். அந்த காலத்துல காளை மாடு வளர்ந்த அப்புறம் அதை வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கும் நிறைய உபயோகப்படுத்தியிருக்கா. ஒரு பொண்ணு குழந்தை பிறந்திருக்கு, அந்த சமயத்துல இந்த காளை மாடும் பிறந்திருக்கு, கண்ணுக்குட்டியும் பிறந்திருக்கு காளை கண்டு. அப்ப அந்த பொண்ணும் வளருவோம், அந்த காளையும் வளருவோம். அந்த காளையை எவன் அடக்குறானோ அவன் தான் அந்த பொண்ணு கல்யாணமும் பண்ணிக்க முடியும், அந்த பொண்ணு கல்யாண வயசு வந்தா. ஸோ இந்த மாதிரி நிறைய அவளோட வாழ்க்கையில இந்த காளை மாடு சம்பந்தப்பட்டு இருக்கு. இந்த காளை மாடு வந்து as I said, வண்டியில பாரம் தூக்கின்னு போய் நீங்க எவ்வளவு பாரமும் வைங்கோ, அந்த ஒரு தடவை அந்த வழியா போயாச்சுன்னா அந்த காளை மாட்டுக்கு அந்த வழி ஞாபகம் இருக்கும். அடுத்த தடவை அந்த வண்டிக்காரன் சொந்தக்காரன் அந்த வண்டியில உட்காந்து அவன் தூங்கிட்டு இருப்பான், ஆனா அந்த காளை மாடு கரெக்டா அந்த ரோடு வழியா போயிட்டே இருக்கும். And it will reach the destination without any problem. It can easily identify the road. It knows எங்க மேடு இருக்கு, எங்க பள்ளம் இருக்கு, எந்த இடத்துல நம்ம ஜாகிரதையா போனோம், எங்க இடத்துல ஸ்லோவா போனோம்னு. அதே மாதிரி இந்த காளை மாட்டுக்கெல்லாம் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் குணம் என்னன்னா, அதுக்கு ரிவர்ஸ்ல போக தெரியாது. இட் வில் நெவர் எவர் கோ பேக்வர்ட்ஸ். அந்த காளை மாடு அப்படியே நம்மளுக்கு தவறான பாதையில போயிடுதுன்னா கூட வந்து யூ டர்ன் எடுத்துட்டு தான் திரும்பி வரணும். It will never retract its path. This is also something which we have to learn from these animals. இந்த எருது பசுமாடை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். நான் இந்த திருக்குறள்ல திருவள்ளுவர் பசுமாட்டை பத்தி சொல்லவே இல்லை, அவர் சொல்றது வந்து எருது பத்தி தான். அந்த மேடு பள்ளம் இருந்தா கூட அந்த காளை மாடு எப்படி தாண்டின்னு போயிட்டே இருக்கோ, அதே மாதிரி நம்மளும் நம்மளோட வாழ்க்கை பாதையில போனோம்னா நம்ம எந்த துன்பத்தையும் பார்க்கலாம், அந்த துன்பம் எல்லாமே துன்பமா பறந்து போயிடும், துன்பத்துக்கே துன்பம் வந்துடும். அந்த காலத்துல நான் சொன்ன மாதிரி எவ்வளவோ விதமான காளை மாடு இருந்திருக்கு. உழவு மாடு, ஏர் மாடு, வண்டி மாடு, பொத மாடு, பட்டி மாடு, கிடை மாடு, மலை மாடு, ஜல்லி மாடு, இடி மாடு, சண்டி மாடு, பும்பு மாடு, கோயில் மாடு, தம்பிரான் மாடு, இந்த மாதிரி வரிசையா எவ்வளவோ மாடெல்லாம் இருந்திருக்கு. இந்த மாடெல்லாம் அவ வீட்டுல இருந்தா இவாளோட ஒரு சொத்து பொக்கிஷம் மாதிரி அவள்லாம் அந்த காலத்துல அதை பார்த்துட்டு இருந்திருப்பா. இந்த இதுல ஒரு அதனால பழமொழியே இருந்திருக்கு அந்த காலத்துல, மாடு இல்லா வீடு பால் வீடுன்னு. ஸோ இந்த மாட்டுக்கு மேடு பள்ளம்னா கவலையே கிடையாது. அது ஒண்ணும் உட்காந்து விடாது, ஐயோ இங்க மேடு வந்து விடுத்து, இங்க பள்ளம் வந்து விடுத்து, நான் இனிமே போக மாட்டேன், நான் சண்டித்தனம் பண்ணுவேன், நான் இங்க இதுக்கு முன்னால முன்னேற மாட்டேன்னு எல்லாம் என்னைக்குமே அது சொல்லாது. அது பாட்டுக்கு அந்த வண்டியை ஓட்டிகிட்டே கொஞ்சம் அந்த வண்டிக்காரனும் கவலை இல்லாம நிச்சயந்தையா போயிட்டு இருப்பான். ஸோ இந்த குணம் நம்மளுக்கும் நம்மளோட லைஃப்ல வேணும். இதுக்கு வேற ஒரு பழமொழியும் இருக்கு. எப்ப நம்ம ஒரு மேகத்துல பறக்கணும்னு ஆசைப்பட்டாச்சுன்னா, மேகத்தில் பறக்கிற குதிரைக்கு மேடு ஏது பள்ளம் ஏது. அதே மாதிரி மேகத்துல பறக்கணும்னு ஆசைப்படுற மனுஷனுக்கும் மேடு பள்ளம் எதுவுமே கிடையாது. அதனால நம்மளும் அந்த மாதிரி மேடு பள்ளம் இல்லாத வாழ்க்கையை வாழ கத்துக்கணும். அப்படி மேடு பள்ளம் இருந்தா கூட அந்த மேடு பள்ளத்தெல்லாம் தாண்டி மேடு பள்ளத்தெல்லாம் கடந்து சக்சஸ்ஃபுல் ரோடு, சக்சஸ்ஃபுல் லைஃப் வாழ கத்துக்கணும். This is the main aim that we need to learn from these bullocks. இந்த திருவள்ளுவர் வந்து இதுக்கு முந்தின திருக்குறளையும் இந்த துன்பம் பத்தி சொல்லியிருக்காரு, இதுக்கு அடுத்த திருக்குறளையும் அவர் சொல்லியிருக்காரு. குறள் வந்து 623. அதுல அவர் என்ன சொல்றாரு, துன்பம் வரும்போது வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதை வென்று விடுவார். இதை நான் சிம்பிள் பாஷையில சொல்றேன், வள்ளுவர் பாஷையில சொல்லாம. எப்போ ஒரு துன்பம் வருதோ அதுக்கோசரம் நம்ம வருந்தி கவலைப்பட்டு இருக்கக்கூடாது. அந்த துன்பத்துக்கே துன்பத்தை உண்டாக்கி அதை தூர தள்ளிட்டு நம்ம வந்து எல்லாம் வெல்ல முடியும். அதே மாதிரி 625 குறள் நம்பர் 625 அவர் சொல்றாரு, மேலும் மேலும் துன்பம் வந்தா கூட கலங்காத இருப்பவன் தான் அந்த அவனுக்கு வந்த அடைந்த துன்பமே துன்பப்பட்டு போயிடும். அது வந்து அவனுக்கு வர துன்பம் எல்லாம், ஐயோ இந்த இவ்வளவு துன்பம் வந்தா இந்த ஆளு நம்ம படுத்தானே, அந்த துன்பமே வருந்தப்பட்டுன்னு அது ஓடி போயிடும். ஸோ இந்த மாதிரி இந்த முழு சாப்டர்லயுமே இந்த அதிகாரத்துல திருவள்ளுவர் வந்து துன்பம் வந்தாக்க எப்படி வாழணுங்கிறது சொல்லி கொடுத்திருக்காரு. அவரோட காலத்துல காளை மாடுக்கு நிறையவே பிரதானம் இருந்தது. அந்த காலத்துல ரோடெல்லாம் இந்த மாதிரி தான் இருந்தது, மேடு பள்ளம். இந்த காலத்துல நம்மளுக்கு
8-வே 4-வே எக்ஸ்பிரஸ் வேன்னெல்லாம் ஹைவே எல்லாம் இருக்கு, எவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு. மாட்டு வண்டியே கிடையாது இப்போ. மாட்டு வண்டி பிரயாணம் ஐ டோன்ட் திங்க் இந்த ப்ரெசென்ட் ஜெனரேஷன் யாருமே அதுல உட்காந்து போயிருக்க கூட மாட்டா. வெரி ஃபியூ பீப்புள் வுட் ஹவ் டிராவல் மாட்டு வண்டியில உட்காந்து. அது ஒரு தனி சுகம், மாட்டு வண்டியில உட்காந்து பிரயாணம் பண்ணுறது. அதெல்லாம் இந்த காலத்துல யாருக்கும் கிடைக்காது. இப்பெல்லாம் கார் இருக்கு, ஏரோப்ளேன் வந்தாச்சு, ரயில் வண்டி வந்தாச்சு. ஆனா இந்த மேடு பள்ளம் இருக்கிற பாதையும் ரொம்ப கம்மி, நிறைய ஸ்மூத் சைலிங் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹேவ் ரியலி அ ஸ்மூத் லைஃப். ஆனால் நம்மளுக்கு கவலைப்பட தெரியும். ஐயோ எனக்கு இது சரியா இல்லையே, எனக்கு அது சரியா இல்லையேன்னு நம்ம வருத்தப்படுவோம். ஏன்னா நம்மளோட சுபாவம் அந்த மாதிரி. எப்ப பாரு கவலைப்படணும், எப்ப பாரு ஏதாவது ஒரு சின்ன காரணத்துக்கோசரம் சிடுன்னு எரிஞ்சு விழணும். இப்ப நான் சின்னவளா இருக்கச்ச, சின்னவளா அண்ணா மீன்ஸ் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால வேலையில சேர்ந்தாச்சு. எங்க அம்மா தான் சமைப்பாதீங்க. நான் சமைச்சு முடிச்சுட்டு நான் கிளம்பணும், சாப்பிடுவேன். சாப்பிட உட்காரச்ச பரிமாறுவான், சூடா இருக்கும் சாதம். சில்லுன்னு எழிஞ்சு விடுவேன் அம்மா மேல. இவ்வளவு சுட சுட கொதிக்க பரிமாறுறது அப்படின்னு. ஒரு நிமிஷம் நான் இதை யோசிக்க மாட்டேன். நான் கிளம்புறதுக்கு முன்னால எல்லா சமையலும் பண்ணி முடிச்சுட்டாளே அம்மான்னு. ஏன்னா இது நம்ம ஸ்வபாவம். ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிக்கணும், எரிஞ்சு விழணும். ஏன்னா நம்மளுக்கு ஸ்மூத்தான லைஃப் நம்மளுக்கு பிடிக்காது. we want to shout, we want to get frustrated and we want to express anger. இந்த மாதிரி நம்ம நம்மளையே நம்ம துன்பப்படுத்திட்டு மற்றவாளையும் துன்பப்படுத்த வைப்போம். this is our way of life. இதெல்லாம் நம்ம மாத்திக்கணும். இந்த காளை மாடு எப்ப வண்டி ஓட்டுறது, ஒரு நிமிஷமாவது அது நின்று அந்த வண்டிக்காரங்கிட்ட சொல்லியிருக்கா, ஏன் இந்த மாதிரி ரோட்ல என்ன அழிச்சுட்டு போற, ஏன் இந்த மாதிரி ரோட்ல நான் வண்டியை ஓட்டணும் அப்படின்னு அது ஒரு நிமிஷம் கூட கேட்கல. அது ஒன்றும் எரிஞ்சு விடல, அது சொல்லுன்னு இது போச்சுக்கல. ஆனாலும் நம்மளோட லைஃப் நம்மளே தான் இந்த மாதிரி இப்ப துன்பப்படுத்திக்கிறோம். இது நம்ம இந்த வள்ளுவர் காலத்துல இருந்து இருக்கிற இந்த முழு சாப்டர்ல இருக்கிற எல்லா திருக்குறளையுமே நம்ம ஒரு தடவை படிச்சுட்டு அதுல இருந்து நம்ம கத்துக்கணும். நிறையவே விஷயம் கத்துக்கலாம். இதுல நான் கொஞ்சம் உதாரணம் சொன்னா, யாருக்கு கஷ்டம் இல்லை லைஃப்ல? எல்லாருக்குமே நிறைய கஷ்டம் வந்திருக்கு. ஏதாவது ஒரு கஷ்டம் வரதான் வரும். அதுக்கோசரம் நம்ம இடிஞ்சு போய் உட்காந்துடக்கூடாது. அந்த கஷ்டத்தை தூர தள்ளிட்டு we have to progress further. இந்த மாதிரி பார்த்தாக்க ஐ கேன் கிவ் யூ தி எக்ஸாம்பிள். ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் எப்பவுமே மனசுல இப்போ நிற்கிற மாதிரி இருக்கிற கதை திலகவதி அம்மையார். திலகவதி அம்மையார் 12 வயசு வரைக்கும் நன்னாவே வளர்ந்தா. அப்பா வீட்டுல அம்மா வீட்டுல ரொம்ப சொகுசா இருந்தா. அவ அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி, நல்ல வெல் டு டு ஃபேமிலி, எல்லா சுகமும் இருந்தது. 12 வயசுல அவளுக்கு கல்யாணமும் நிச்சயம் பண்ணா. பல்லவராஜாவோட சேனாதிபதி தான் அவரு. அந்த கல்யாணம் நிச்சயம் பண்ணி ஒரு மாசம் 2 மாசத்துக்குள்ள அப்பா திடீர்னு இறந்துட்டாரு. அப்பா இறந்து போன சோகத்துல அம்மாவும் இறந்து போயிட்டா. இந்த 12 வயசு பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு. ஆனா அப்பா அம்மா 2 பேரும் ஒரு ஏரியா ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் இறந்தாச்சு. இந்த கல்யாணம் நிச்சயம் பண்ண வீட்டுல அவ சொல்ற, பரவாயில்ல அப்பா அம்மா போயிட்டா கூட நாங்க ஒன்னு எங்க வீட்டுல ஏத்துக்கிறோம் மருமகளான்னு. அதுக்கப்புறமும் ஆனா அந்த சேனாபதியா இருக்கிறதுனால ஒரு போருக்கு போக வேண்டி இருக்கு. அவ சொல்ற, இவன் போயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலான்னு. அன்பார்ச்சுனேட்லி அவன் போற இடத்துல ஹி மீட்ஸ் வித் டெத். அங்க ஏதோ அவ சூழ்ச்சி பண்ணி அவனை சாவடிச்சான். இல்லை ரொம்ப வீரமான பையன். பட் அன்பார்ச்சுனேட்லி இப்ப இந்த பொண்ணுக்கு 12 வயசு 13 வயசு கூட ஆகல. அதுக்குள்ள அப்பா போயாச்சு, அம்மா போயாச்சு, யாரோட நிச்சயமாச்சோ கல்யாணம், அந்த பையனும் போயாச்சு. இவ்வளோ துன்பம் ஒண்ணு பின்னால ஒண்ணு வந்தாச்சு அவளுக்கு ஒரு ஃபியூ மந்த்ஸ்லயே. 13 வயசு கூட ஆகல அந்த பொண்ணுக்கு. இந்த மாதிரி ஒரு லைஃபான்ட்டு சூசைட் பண்ணிக்க போறா. அப்போ அவளுக்கு ஒரு சின்ன தம்பி இருக்கான். அவன் சொல்றான், அக்கா நீ போயிட்டேன்னா என்னை யார் பார்த்துட்டா, நான் ரொம்பவுமே அனாதை ஆயிடுவேன் என்னன்னு. சரின்ட்டு அந்த பையன், அவன் ரொம்ப சின்ன பையன், வாழறது 2 பேருக்கும் வயசு வித்தியாசம் ரொம்ப அதிகம். அவனுக்காக சரி நான் அவனுக்கோசரம் வாழறேன்ட்டு, பட் ஷி வில் கன்வெர்ட் ஹர்செல்ஃப் இன்டு a widow. கல்யாணமே ஆகல, வெறும் நிச்சயம் தான் இருக்கு. ஆனாலும் அவன் செத்து போயிட்டான்ட்டு எப்படியும் வாழணுமே, இல்லைன்னா நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டான் இந்த உலகத்துலன்ட்டு அந்த பொண்ணு தன்னை தானே ஒரு இதுவா வச்சுட்டு சன்னியாசி ரூபத்துல மாதிரி தன்னையே மாத்திண்டு சிவபக்தி நிறைய உண்டு அவளுக்கு. சிவபக்தி அந்த பையனை காப்பாத்துறதுக்காக நல்லபடியா வளர்த்து அவனுக்கு நல்ல விஷயம் எல்லாம் சொல்லி கொடுத்து அவனுக்காகவே வாழ்ந்துன்னு இருந்தவோ, கடைசியில அங்கேயும் அவளுக்கு ஒரு பெரிய துன்பம். அந்த பையன் வழி தவறி போய் வேற ஏதோ பாதையில போய்
அவளை விட்டுட்டு வேற ஊருக்கு போயிடுறான் தவறான வழியில. அந்த துன்பம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு இவளுக்கு. சிவன் கிட்ட தான் போய் வேண்டிக்கிறா, பகவானே எப்படியாவது என் தம்பியை காப்பாத்தி, எப்படியாவது தம்பியை திருப்பி கொண்டு வா என்கிட்ட அப்படின்னு. அதுக்கப்புறம் பகவானே அவளுக்கு வழி பண்ணி கொடுக்குறாரு. அந்த பையனோட அவனுக்கு ஒரு பெரிய வயிற்று வலி வர வச்சு அவனுக்கு அப்போதான் அக்கா ஞாபகம் வருது, திரும்பி வரான் அவன் அக்கா கிட்ட. அதுக்கப்புறம் அவனே பெரிய சிவபக்தனா மாறி திருநாவுக்கரசு நாயனார் ஆயாச்சு. அப்ப இந்த மாதிரி இவ்வளோ துன்பத்தை ஒரு சின்ன வயசுல இருந்தே தாங்கி தாங்கி தாங்கி, ஆனாலும் கடைசியில ஷீ சக்சீடு, அவளுக்கு முடிஞ்சது. அதனாலதான் இன்னைக்கும் நம்ம திலகவதி அம்மையாரோட கதையை சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி காரைக்கால் அம்மையார், அந்த அம்மாக்கும் கல்யாணம் ஆகி நல்ல மடியா குடும்பம் நடத்திட்டு இருந்தா அந்த ஒரு மாம்பழத்தோட ப்ராப்ளம்னால துன்பம் வந்து கொடுத்து, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் துறந்து விட்டு நான் பகவானை தான் போனேன், எனக்கு கைலாசத்துக்கு போனோம்னு கால் பட்டு கொடுத்துன்னா அந்த பகவான் குடி இருக்கிற கைலாசத்துல நான் காலெல்லாம் மிதிக்கவே மாட்டேன்ட்டு கையால நடந்து நடந்து போனான். எவ்வளவு துன்பம் இருக்கு, ஆனாலும் she succeeded in crossing all these hurdles and went ahead in life. அண்ட் அதனால காரைக்கால் அம்மையார் தான் இன்னைக்கு நம்மளுக்கு லேடிஸ்லேயே மூத்த நாயனார். நம்ம இன்னைக்கும் அவ பேரை சொல்றோம்னா இதனாலதான். அண்ட் இதே மாதிரி நந்தனார், சந்த துக்காராம், இங்க இன்னும் நிறைய பேர் இருக்கா, சோப்ரமேடா, இவாள்லாம் தாழ்ந்து குலத்துல பிறந்தான்ட்டு அவளுக்கு நிறைய அவஸ்தை, நிறைய அவ கஷ்டப்பட்டு இருக்கா, அவமானப்பட்டு இருக்கா. பகவானோட கோவிலுள்ளேயே நுழைய விட மாட்டா அவளெல்லாம் அந்த காலத்துல. ஆனாலும் அவள்லாம் அவ்வளோ துன்பத்தையும் சகிச்சுண்டு அதுக்கப்புறமும் ஆனா பகவானோட பக்தியை விடவே இல்லை, பகவான் பேரை சொல்லதையும் விடவே இல்லை. சுவாமி சுவாமி சுவாமின்னு பகவான பேரை சொல்லிண்டே அவ கடைசியில அவளுக்கு they succeeded in their goals and ambitions. அவளோட கோல், ஆம்பிஷன், டிட்டர்மினேஷன் எங்கேயுமே வேவர் ஆகல. அந்த காளமாடு மாதிரி அவ மேடு பள்ளம் எவ்வளோ இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி கடைசியில they have achieved success in their life ambition. இந்த பூவே சுவாமிநாத ஐயர் இந்த காலத்துக்கு வரேன், ரொம்ப புராணத்துல இருந்து என்ன நம்ம சொல்லணும்னா நிறையவே சொல்லலாம். ராமரை பத்தி சொல்லலாம், ஹனுமானை பத்தி சொல்லலாம். எவ்வளவு கஷ்டம் அவளுக்கு எல்லாம், அவ லைஃப்ல இல்லாத கஷ்டமா பார்த்து அதை இதுவா நிறைய பார்த்தாச்சு. பட் தே கண்டினியூ டு மெயின்டைன் தேர் சாங்டிட்டி, டிக்னிட்டி. அதனாலதான் இன்னைக்கும் நம்ம பகவானாவே பாக்குறோம். அவ மனுஷ அவதாரம் எடுத்துட்டு மனுஷனா நிறையவே அவஸ்தைப்பட்டாச்சு. ஆனாலும் மனுஷனா வாழ்ந்து அவ நம்மளுக்கு காமிச்சிருக்கா எவ்வளவு துன்பம் வந்தாலும். இது மகாபாரதத்திலயும் இருக்கு. அவ வனவாசம் இருந்தாச்சு, அதுக்கப்புறம் 1 வருஷம் அஞ்ஞான வாசம். இவ்வளோ பெரிய ராஜகுமாரா இருந்தாலும் கூட எங்கேயோ போய் வேலைக்காரனா, சமையல்காரனா அவளுக்கு வேலை பண்ண வேண்டி இருந்திருக்கு. அதுவும் 1 நாள் 2 நாள் இல்லை, 1 வருஷம் முழுக்க அந்த மாதிரி இருக்கிறோம். தான் யாரும் சொல்லவும் கூடாது. இந்த மாதிரி எல்லாம் அவ அவஸ்தைப்பட்டிருக்கா, கஷ்டப்பட்டிருக்கா. பட் அல்டிமேட்லி தே ஆல் காட் சக்சஸ் பிகாஸ் தே வர் ஸ்டெட்ஃபாஸ்ட். அவளோட இதுல டிட்டர்மினேஷன் இருந்திருக்கு, இந்த இது நம்ம பண்ணிதான் ஆகணும்னு. அதே மாதிரி தமிழ் தாத்தா, அவருக்கு இந்த எங்கெல்லாம் ஓலைச்சுவடி இருக்கோ அதெல்லாம் போய் தேடி எடுத்து கண்டுபிடிச்சு அதெல்லாம் பிரிண்ட் இதுல பண்ணணும்ட்டு அவ்வளோ ஒரு வெறி மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. அவர் ஒன்றும் ரொம்ப பெரிய அரசு குடும்பத்திலயும் வரல, இல்ல பெரிய மிராசுதாரோ பெரிய பணக்கார குடும்பத்துல இருந்தும் இல்லை. ஆக்சுவலி ரொம்ப வறுமை. அவ அண்ட் ஊரா சுத்தணும், எந்த ஊருக்கு போறாரோ அந்த ஊருக்கு குடும்பத்தையும் ஆயிடுச்சுன்னு போவா. குடும்பத்துக்கும் ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட், ஒரு ஸ்டெடி இன்கம் கிடையாது. ஒரு ஊர்ல செட்டில் ஆகிறோமோ இல்லையோ உடனே இங்கேருந்து இன்னொரு ஊருக்கு கிளம்பு. எங்கேயோ ஒரு இடத்துல அவருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, யாரோ ஒரு வீட்டுல சில ஓலை இருக்கு, பழைய காலத்து ஓலை. அந்த அவ அதெல்லாம் அவளுக்கு அதோட மதிப்பு தெரியல. அவ அதெல்லாம் அடுப்பு ஏத்துறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கான், நெருப்பு மூட்டி அப்படின்னு. உடனே ராத்திரியில ஓடி இருக்காரு அவரு. அந்த ராத்திரி சமயத்துல அந்த காலத்துல ரயில் வண்டியும் கிடையாது, இதுவும் பஸ் போக்குவரத்து வசதி எதுவும் கிடையாது. ஆனாலும் அவர் அந்த ராத்திரி இருட்டுலயே ஓடி போய் அந்த வீட்டுலேருந்து அந்த ஓலையெல்லாம் அவர் ஒருத்தி எடுத்திருக்காரு. ஏன்னா அவளுக்கு மனசுல அந்த ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கு, இந்த காரியம் நம்ம பண்ணிதான் ஆகணும், இந்த காரியத்தை, இந்த சக்சஸ் நம்ம அச்சீவ் பண்ணணும். இது நம்ம பண்ணா எவ்வளவு சங்கடம் வந்தாலும் பரவாயில்ல, நான் சகிச்சுக்கேன், ஆனா எனக்கு இந்த ஓலை வேணும், எனக்கு இந்த ஓலையெல்லாம் எடுத்துக்கணும், சேகரிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு வெறியோட அவர் பண்ணாரு. ஏன்னா மனுஷாளுக்கு அதோட பலன் கிடைக்கணும், தமிழ் வாழணும், இந்த இதுக்காக அவர் பண்ணாரு. அதே மாதிரி சுப்பிரமணிய பாரதியார், அவரோட வாழ்க்கையில இல்லாத கஷ்டமா பர்சனல் லைஃப்ல எவ்வளவு கஷ்டத்தை பார்த்தாச்சு. ஸ்ரீனிவாச ராமானுஜர் இவ்வளோ பெரிய மேத்ஸ் ஜீனியஸ்,
பர்சனல் லைஃப்ல எவ்வளவு அவஸ்தைப்பட்டிருக்காரு, எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, எவ்வளவு தடங்கள் வந்தது. ஆனாலும் அந்த கணக்கெல்லாம் இந்த கணக்கு நான் இன்னைக்கு போடணும்னு அந்த ராத்திரி முழுக்க உட்காந்து அந்த ஒரு சொல்யூஷன் தேடி கண்டுபிடிப்பாரு. அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் காலத்தால உட்காந்து ஒரு 1 ஹவரோ 2 ஹவரோ தூங்குவாரு. இந்த மாதிரி எல்லாம் அவ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கா. அவள்லாம் இடிஞ்சு போயிடல தடங்கள் வந்ததுனால. இப்போ இன்னைக்கு இந்த காலத்துல சொல்லணும்னா உங்களுக்கு எல்லாமும் தெரிஞ்சிருக்கும், சுதா சந்திரன் பரதநாட்டிய டான்ஸ் ஆடுறவோம். 17 வயசுல பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்க பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு. வலது காலே முழங்காலுக்கு கீழே கட் பண்ணியாச்சு. ஒரு பரதநாட்டிய டான்ஸ் ஆடுறவாளுக்கு கையும் காலும் கண்ணும் தான் முக்கியம். அந்த ஒரு கால் போயாச்சுன்னா எவ்வளோ இடிஞ்சு போயிருக்கணும். ஆனாலும் அப்படி இடிஞ்சு போகாம ஒரு பொய்க்கால வச்சுன்னு அந்த பொய்க்கால வச்சுட்டு அவளோட டான்ஸ் ஆடி ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய சக்சஸ்ஃபுல் டிவி ஆக்ட்ரஸாவும் ஆயாச்சு. இன்னும் அருணிமா சின்ஹா, அவ பேரும் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. ஒரு ட்ரெயின்ல அவ போயிட்டு இருக்கச்சு திருடன் வந்து அவளோட ஹேண்ட்பேக்கை பிடிச்சுட்டு இழுத்து குதிச்சு ஓடி போயிட்டான். திருடனுக்கு பழக்கம் இருக்கு ட்ரெயின் ஓடுற ட்ரெயின்ல இருந்து எப்படி கீழே குதிக்கணும்னு. இவ அவனை துரத்திட்டு கீழே குதிச்சிருக்கா. எதிர்க்க வந்த வண்டியில மோதி அவளோட 2 காலும் போயிடுத்து. ஆனாலும் she didn't collapse. மனசுல தைரியத்தை வச்சுட்டு 2 தடவை, 1 இல்ல 2 தடவை மவுண்ட் எவரெஸ்ட் போயிட்டு வந்திருப்பா பொய்க்கால வச்சுட்டு. So there are such people who have succeeded in life only because of determination and goals. இந்த இது நான் பண்ணணும்ன்ற அந்த ஒரு வெறி அவ மனசுல இருக்கு, அந்த வச்சுட்டு அவ பண்ணிட்டு இருப்பா. இப்போ இந்த காலத்துல உங்களுக்கு சொல்லணும்னா there is one girl called Pranjal Patilnu. She is from a place near Mumbai, உல்லாஸ்நகர்ன்ற ஊரு. 6 வயசா இருக்கச்சு அவளுக்கு கண் பார்வை போயிடுத்து. பட் 2 வருஷத்துக்கு முன்னால திருவனந்தபுரத்துல அவளை சப் கலெக்டரா அப்பாயிண்ட் பண்ணிருக்கா. she has passed IAS. கண்ணில்லாத பொண்ணு இவ்வளோ பெரிய தரங்கள். நம்மளுக்கு கை கால் நன்னா இருக்கு, கண்ணு நன்னா இருக்கு, ஆனாலும் நம்ம குறை சொல்லிண்டே இருப்போம், இது சரியா இல்ல அது சரியா இல்லன்னு. இவ்வளோ குறை சொல்லிண்டு அதுக்கப்புறமும் நம்ம வருத்தப்பட்டு இருப்போம். அண்ட் நம்மளுக்கு சக்சஸ் கிடைக்கலன்னா அதுக்கு 100 காரணமும் பொய் காரணமும் சொல்லிண்டே இருப்போம். பட் ஷீ ஹேட் த டிட்டர்மினேஷன், நான் IAS படிக்கணும், நான் கண் பார்வை இல்லாட்டா என்ன பரவாயில்லன்னு. She passed in the second attempt and she got all India 124th rank. அவ அவளை அதுக்கு முன்னால கண் பார்வை இல்லைங்கிறதுனால they gave her appointment in post and telecommunications departmentல. மாட்டேன்னு சொல்லிட்டார் because it was a lower post. She said நான் IAS பாஸ் பண்ணியிருக்கேன், நீ என்னோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு போஸ்டிங் கொடுன்னு. Then they gave her this posting and she was the first woman visually challenged IAS officer. So there are people who have succeeded in life. இவா கிட்டேந்து நம்ம கத்துக்கணும். திருவள்ளுவரோட குரலை நிஜமா வாழ்ந்து காட்டியிருக்கிறவா இவாள்லாம் தான். There are many others. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல நிறைய பேர் இருக்கா, நம்மளுக்கு தெரியும். அவள்லாம் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல they have come up despite so many hurdles, despite so many problems. பணமே கிடையாது வீட்டுல, ஷூ வாங்கறதுக்கு இல்லை, ஆனாலும் ஓட தெரிஞ்சிருக்கு. அப்படி வெறும் காலோட ஓடி 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 போய் she has become an athlete and she has come first or second இந்த மாதிரி. அதுக்கப்புறம் யாரோ அவளுக்கு ஷூஸ் வாங்கி கொடுத்துருக்கா. அவ லைஃப்ல அவளுக்கு ஷூ பார்த்ததே இல்லை, அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவ பார்த்துருக்கா. இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருக்கா. இவெல்லாம் ரியல் லைஃப் சாம்பியன்ஸ் ஆக்சுவலி லிவிங் திருவள்ளுவரோட திருக்குறளை நிஜமா ஆக்கி காமிக்கிறவா இவெல்லாம். நம்மளுக்கு எங்கேயும் மேடு பள்ளம் இருக்கு, இல்ல இங்க சகதியா இருக்கு, சேரும் சகதியுமா இருக்கு, அங்க முள்ளும் கல்லும் இருக்கு, நான் போக மாட்டேன், நான் இதை தாண்ட மாட்டேன்னு எல்லாம் சொல்லிட்டு நொண்டி சாக்கு சொல்லிட்டு இருக்கவே இல்லை. they have all gone ahead in life. இதே மாதிரி இப்ப நான் இப்ப கொஞ்சம் நம்ம ஒர்க் பிளேஸ் கோரிலேட் பண்ணாக்க there are so many challenges which we have in the workplace. If you see, the obstacles, ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, the obstacles can be seen when we take our eyes away from our goal. நம்ம கோல் நம்ம கண்ணெதிர்க்க இருந்தாக்க எந்த ஆப்ஸ்டக்கிளும் கண்ணுக்கு தெரியாது. when you take your eyes away from the goal, then you will start seeing so many obstacles. இதுதான் நம்மளோட நார்மல் மனுஷன், நம்மளாம் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்போம். I didn't get my promotion because of this, because of that, நான் 1000 நொண்டி சாக்கு சொல்லுவோம். But those who are determined to get that, achieve what they want, they will never look at obstacles. அப்படியும் நம்மளையும் மீறி சில ஆப்ஸ்டக்கிள்ஸ் வரதான் வரும்.
like, there are so many obstacles, like, lack of proper communication, not staying motivated, or improper management. Your boss is not good, he has his own corrupt practices, or there are staff attitudes, bureaucracy, resistance to change. You are willing to change, but other people, your colleagues, they are not willing to change. Then negative morale. All the other employees, they are trying to discourage you. They are trying to push you down. And this leads to frustration. நம்மளுக்கு மனசுல வெறுப்பு வரும். சீப்போ இது என்ன இது வேண்டாம் போ அப்படின்னு தோணும். But you cannot give up or not being creative. Your job calls for creativity, but you are not being creative. Then there is no use and you cannot progress. Or there are very difficult clients. Number job, we have so many clients to look at, but those clients are not there cooperative. They are giving us problems, or we are not looking for new approach to problem solving. We don't want to do, we want to go by the old traditional method, which is not giving any results, and we are not trying to change ourselves, or not learning new skills, not learning new technology. என்ன நம்மளுக்கு அந்த பழைய இதுதான் பழக்கம். ஐயோ இந்த இதுவா, எனக்கு அது வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் டெக்னாலஜி எல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம இந்த மாதிரி நம்மளையே நம்ம வந்து ஒரு சர்க்கிள்குள்ள குறுக்கின்றுட்டோம்னா நம்ம வந்து இந்த மேடு பள்ளம் தாண்டி முன்னேறவே முடியாது லைஃப்ல. இப்போ நான் ஒரே ஒரு சின்ன நிஜ வாழ்க்கை இன்சிடென்ட் மட்டும் சொல்லிட்டு என்னோட இதை நிறுத்திக்கிறேன். வந்து ஒரு பம்பாய்க்கு பக்கத்துல கொஞ்சம் கீழே சவுத்துக்கா வந்தாக்கா, கடற்கரை ஓரமா வந்தாக்கா அலிபாக்னு ஒரு ஊர் இருக்கு. அது வந்து ஆக்சுவலி இட்ஸ் நைஸ் ஃபேமஸ் ரெசார்ட். நிறைய பேர் அங்க லீவுக்கு அங்க போய் தங்குவா. பிகாஸ் த பிளேஸ் இஸ் வெரி பியூட்டிஃபுல், கடல் ஓரத்துல இருக்கிறதுனால. ஆனா அந்த ஊருன்னு பார்த்தா கொஞ்சம் சின்ன ஊரு. அந்த ஊர்ல ஒரு டாக்டர், ஜஸ்ட் ஒரு எண்ணி ஒரு 4-5 டாக்டர். அது ஊருன்னு பார்த்தா ரொம்ப சின்ன ஊரு தான். அந்த ஊர்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அந்த ஹஸ்பண்டோட அம்மா, இவ 3 பேர் ஒரு ஃபேமிலி. அவ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆயிடுச்சு. 11 வருஷத்துக்கு அப்புறம் அந்த லேடி பிரெக்னன்ட் ஆயிருக்கா. ஸோ 11 வருஷமா குழந்தையே இல்லாம அதுக்கப்புறம் தான் அவளுக்கு பிரெக்னன்சி வந்தது. ஷி பிகேம் பிரெக்னன்ட். அண்ட் தினம் சாயங்காலம் இவ 3 பேருமா, அம்மா புள்ள மாட்டு பண்ணு, வாக்கிங் போவா. அப்படி ஒரு தடவை வாக்கிங் போயிட்டு இருக்கச்ச ஒரு மாடு வந்து முட்டிடுது இந்த பிரெக்னன்ட் உமன். சரியா வாயத்துல முட்டிட்டு போயிடுத்தது. அவ அங்கேயே கீழே உண்டா அந்த வாயத்தை கீழ்ச்சுட்டு இருக்கு அந்த மாடு, ரத்தம் கொட்டுறது. உடனே இவ தூக்கிட்டு போய் அந்த டாக்டர் கிட்ட போனா, அந்த ஒரு டாக்டர் தான் அங்க கைனகாலஜிஸ்ட் ஹூ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஹர் ஆல்சோ. அவளுக்கு செக்அப் எல்லாம் பண்றவர் அவர் தான். அவர் வந்து பயந்து போயிட்டார். அவரே இவ்வளவு ரத்தம் வருது, ஐயோ என்னடா இதுன்னு. அங்க அவ 2 பேரும் அழகா, மாமியாக்காரையும் ஹஸ்பண்டும், எப்படியாவது இவளை காப்பாத்துங்க, குழந்தை இல்லாட்டா போரும், பரவாயில்ல, எங்களுக்கு இந்த பொண்டாட்டி தான் வேணும் எனக்கு, அவளும் சொல்ல மாட்டு பண்ண எப்படியாவது பழிச்சு விடுங்கன்னு. அந்த டாக்டருக்கு இது ஒரு பெரிய சேலஞ்ச். திஸ் இஸ் அ பிக் ஆப்ஸ்டக்கல்னு சொல்லலாம், ஹர்டல்னு சொல்லலாம், சேலஞ்சுன்னு சொல்லலாம். ஆனா அவர் சொல்றாரு, நான் எப்படியாவது என்னாவது பண்ணி இது பண்ணணும்னு. ஸோ முதல் வேலையை என்ன பண்றாரு, ரத்தம் வரதை நிறுத்தணும். அதை நிறுத்திட்டு அவர் வந்து அந்த வாயத்தை திறந்து பாக்குறாரு. ரொம்ப ரொம்ப நல்ல காலம், பகவானோட அருள். கர்ப்பத்துக்குள்ள குழந்தைக்கு ஒண்ணுமே ஆகல. அந்த மாடு முட்டின அதோட கொம்பு வந்து குழந்தைய ஒண்ணுமே பண்ணல. ஆனா அந்த கர்ப்பப்பை கிழிஞ்சிருக்கு, வயிறும் கிழிஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப பெரிய டேமேஜ் இல்லைன்ட்டு சரின்ட்டு உடனே அந்த ரத்தத்தை எல்லாம் இது பண்ணிட்டு, இப்ப அந்த உள்ளுக்குள்ள என்னெல்லாம் மீதி ஏதோ சின்ன சின்ன சேதம் வந்து அதெல்லாம் அவர் இது பண்ணிட்டு சரி பண்ணிட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ணணும்னு பண்ணிட்டு அந்த கர்ப்பப்பையை மூடிட்டு வாய்க்கையை மூடிட்டா சரியாயிடும். அந்த டாக்டர் கிட்ட ஒரே ஒரு ஆளு தான் அசிஸ்டன்ட். அவருக்கு வந்து இந்த சின்ன ஊர்னால அங்க பெரிய இன்டர்நெட்டோ கூகுள் சர்ச்சோ இதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தா என்ன சர்ச் பண்ணணும், எந்த தேடணும்னு எல்லாம் அந்த வசதி எல்லாம் கிடையாது. அங்க பெரிய ஸ்கிரீனு மானிட்டர் அதெல்லாமும் கிடையாது. What he has to do is to use his own knowledge and do the job. இப்போ அவ வந்து சரி எல்லாம் உள்ளுக்குள்ள என்னெல்லாம் சேதம் இருந்தோ அதெல்லாம் சரிப்படுத்திட்டு அந்த கர்ப்பப்பையை தைக்கணும்ட்டு ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஆரம்பிச்சா என்ன ஆகுது, அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற குழந்தை, பறக்காத குழந்தை, அதோட கை பட்டுன்னு வெளியில வருது. கர்ப்பப்பைக்கு வெளியில குழந்தை வந்து பறக்காத குழந்தை கர்ப்பத்துக்கு உள்ளதான் இருக்கணும், அப்பதான் அது சேஃபா இருக்கும். அது கொஞ்சமாவது ஒரு பாகம் வெளியில வந்தா கூட அங்க வந்து பாய்சன் வரும், நீலம் பரவி அந்த குழந்தை செத்து போயிடும்.
இப்போ இவருக்கு வந்து இது இது என்னடா இது இந்த குழந்தையோட கை வெளியில வருதுன்ட்டு அந்த உள்ள தள்ளிட்டு மறுபடியும் தைக்க ஆரம்பிக்கும். திருப்பி மறுபடியும் பட்டுன்னு அந்த கை வெளியில வருது குழந்தையோட கையை. திஸ் இஸ் ஹேப்பனிங் அகெயின் அண்ட் அகெயின். இவருக்கு இது புரியவே மாட்டேங்கிறது. இந்த குழந்தையோட கையை எப்படி உள்ள தருவது? அந்த குழந்தைக்கோ இன்னும் பறக்கவே இல்லை, அதுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. அந்த குழந்தைய வந்து நம்ம வந்து திட்ட முடியாது, அதட்ட முடியாது, நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும்னு எல்லாம் எதுவுமே முடியாது. யூ ஹாவ் டு ட்ரை யோர் ஓன் மெத்தட்ஸ். அண்ட் டாக்டர் ஹீ ஹேட் ஒன் சாய்ஸ். என்னால முடியாது போ விட்டுன்ட்டு போனா போட்டோம், செத்தா செத்து சாகட்டும். ஹீ டிடன்ட் டு தட். ஹி கண்டினியூட் அண்ட் கண்டினியூட். எப்படியாவது இந்த குழந்தையோட கையை உள்ள தள்ளிட்டு எனக்கு இந்த கர்ப்ப பையை தைக்கணும். அண்ட் டைம் இஸ் ஆஃப் எசன்ஸ். இந்த மாதிரி இதுல ரொம்ப நாள் எக்ஸ்போஸ் பண்ணியும் வைக்க முடியாது. வயிறும் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு, கர்ப்பமும் எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கு. அப்போ அந்த அவரோட அசிஸ்டன்ட், அவன் வந்து அதிகம் படிக்காதவன், ஆக்சுவலி பார்க்க போனா அவன் வந்து அசல் குடிகாரன். ஆனா வேலையில ரொம்ப பர்ஃபெக்ட். தினம் வருவான், அட்டெண்டன்ஸ் இஸ் வெரி பர்ஃபெக்ட். தினம் வேலைக்கு வருவான் அண்ட் வந்து எல்லா காரியமும் பண்ணுவான், இந்த டாக்டருக்கு வேண்டிய ஹெல்ப் எல்லாம் பண்ணுவான். அந்த அசிஸ்டன்ட் இவருக்கு வந்து ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறான். அவன் டாக்டர் சூடு போடுங்கன்னு. உடனே அவனே போய் அடுப்பை பத்த வச்சுட்டு ஒரு பெரிய ஊசிய அடுப்பு மேல காய்ச்சி கொண்டு வந்து அந்த குழந்தையோட கை பட்டுன்னு வெளியில வருது இல்லையா, கர்ப்பத்துக்கு வெளியில லேசா அந்த சூடா ஊசியால தொடறான். உடனே அந்த குழந்தை, பறக்காத குழந்தை, அதுக்கு அந்த சூடு தெரிஞ்சிருக்கு, உணர்வு இருக்கு, சட்டுன்னு கையை உள்ள இழுத்துண்டு இருக்கு. அப்ப இந்த டாக்டர் மனமலான்னு கர்ப்ப பையை தைச்சுட்டு இந்த வயத்தையும் தைச்சு விடுறாரு. அதுக்கப்புறமா தட் லேடி ரிகவர்ட். ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு வீட்டுக்கும் போயாச்சு. அதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு திருமறுபடியும் அங்கேயே வரா பிரசவத்துக்கு. நல்லபடி பிரசவமும் ஆகிறது, ஆண் குழந்தை பிறக்கிறது. But for this doctor, he did not give up. It took him more than lot of efforts. பட் அவருக்கு நான் விடமாட்டேன், இந்த குழந்தைய நம்ம எப்படியாவது காப்பாற்றணும், இவளையும் காப்பாற்றணும். அண்ட் அதே மாதிரி அந்த அட்டெண்டன்ட் கூட இருக்கானே படிக்காதவன், அவனும் எப்படியாவது இதை நம்ம ஹெல்ப் பண்ணணும், எப்படியாவது இதை நம்ம காப்பாற்றணும். எப்பவும் வர என்ன அவனுக்கும் தெரியும், அந்த ஊர்ல சின்ன ஊரு, எல்லாருக்கும் தெரிஞ்சவாதான். எப்படியாவது இவளை காப்பாற்றணும், இந்த குழந்தையாவது காப்பாற்றணும், என்னையாவது செய்யணும்ட்டு அவ பண்ணியிருக்கா. 2 பேருமா சேர்ந்து பண்ணா. அண்ட் தட் லேடி ஆல்சோ ஷீ போர் ஆல் த ப்ராப்ளம்ஸ் வித் கரேஜ். And then successfully பிரசவம் ஆச்சு. So this is how we have to learn from small people also. ரொம்ப பெரிய பிரமாதமா மேலுக்கு வந்தவா அப்துல் கலாம், அவரும் ஆரம்பத்துல ராக்கெட் மிசைல் எல்லாம் உடைச்ச, there was failure but he succeeded, he continued to do it. இன்ஃபோசிஸ் ஆரம்பிச்ச நாராயணமூர்த்தி, அவருக்கும் ஆரம்பத்துல நிறைய இனிஷியல் ப்ராப்ளம்ஸ் வருது, பணத்தட்டுப்பாடு இருந்தது, மனுஷாலும் விட்டுட்டு போயிட்டு இருந்தா. But still he continued and today it is a thriving big MNC. இந்த மாதிரி இவாக்கிட்ட எல்லாமும் நம்ம கத்துக்கலாம். அதே மாதிரி இந்த டாக்டர் கதை நான் எதுக்கு சொன்னேன்னா, இந்த மாதிரி பேர் தெரியாதவா கூட நம்மளுக்கு நிறைய பாடம் சொல்லி கொடுக்குறா. இது நம்ம திருவள்ளுவர்கிட்ட இருந்து இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவரு சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த பாடம் நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரே ஒரு பழமொழி சொல்றேன். யானைக்கு பலம் தும்பிக்கையில், மனிதருக்கு பலம் தன்னம்பிக்கையில். நம்ம தன்னம்பிக்கை இருந்து நம்மளுக்கு அந்த விடாமுயற்சியும் இருந்ததுன்னா கட்டாயம் we can succeed in life. Thank you very much. ரொம்ப அழகா சொன்ன மல்லிகாஜி. காளை மாட்டை பத்தி ரொம்ப அழகா எங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் சொன்னீங்க. அதாவது எனக்கு தெரியாது, அட்லீஸ்ட் காளை மாடு ரிவர்ஸ் போகாது அப்படின்னு சொல்லிட்டு, கிராமத்துல இருந்தாலும் எனக்கு தெரியல அது. ஸோ தட் வாஸ் வெரி குட் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் எக்ஸாம்பிள்ஸ் ஆன் திஸ் விடாமுயற்சி. அது அப்புறம் கடைசியில ஒரு கதை சொன்னீங்களே, வெரி குட் எக்ஸலண்ட். ஸோ நான் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் ஆர் 4-5 மினிட்ஸ் நான் பேசிட்டு அதுக்கப்புறமா தென் ஐ வில் இன்வைட் அதர்ஸ். இந்த சாப்டர்ல வந்து அவர் வந்து அடிக்கடி இடுக்கண் இடும்பை அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் குரல்ல வந்து இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மன உளைச்சலுக்கு ஆளாகி யாராவது துன்பத்துல இருந்தாக்க இந்த சோம்பேறித்தனமே இருக்கக்கூடாது, அது வந்து அழகான செயலே கிடையாது. ஆனா வாழ்க்கையில வந்து துன்பம் இன்பம் எல்லாம் இயல்பாக வரக்கூடியது, துன்பம் நிலையானது என்று எண்ணவே கூடாது. துன்பத்துல இருக்கும்போது எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் கூட நம்ம தேர இருக்கக்கூடாது. துன்பத்தையும் தவறுகளையும் மனதார ஏற்றுக்கொண்டு வாட் லெசன்ஸ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அப்படின்ட்டு வந்து நம்ம யோசிக்கணும். அந்த மாதிரி அதை ஏற்றுக்கொண்டு சிரித்து விட்டு
சிரிக்கிறதுனா வெளியே சிரிக்கிறதா கிடையாது, அட்லீஸ்ட் மனசுக்குள்ள சிரிச்சுட்டு அந்த வாட் நெக்ஸ்ட்ன்றது, அந்த வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ த நெக்ஸ்ட். குறை சொல்லிட்டே இருக்கிறதுல வந்து பிரயோஜனமே கிடையாது. இந்த தவறு அப்படின்ற பண்றதையோ துன்பத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த மெச்சூரிட்டி லெவல் நம்மளுக்கு வரணும். அதாவது வந்து இந்த பணிவும் பக்குவம் அந்த லெவல் வந்துட்டாக்க தென் வி டோன்ட் நோ வாட் இஸ் ரியலி டிஃபரன்ஸ் பிட்வீன் துன்பம் அண்ட் இன்பம். ஸோ அந்த துன்பத்தை வந்து எப்படி மனசார் நம்ம ஏத்துக்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். கடவுள் கிட்ட போயிட்டு நமக்கு துன்பத்தை கொடுக்காதன்னு நம்ம சொல்ல மாட்டோம், சொல்லக்கூடாது. அப்படி சொல்றதை விட துன்பத்தை எப்படி நம்ம தாங்கிறதுக்கான பலத்தை கொடு அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியது. திஸ் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து மனத்தின்மையின் வலிமை, தன்னம்பிக்கை. இப்போ மல்லிகார்ஜி சொன்னாங்க இல்லையா, மனுஷனுக்கு வேண்டிய நம்பிக்கை அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னொரு செயல் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து அவர் துன்பத்துக்கே துன்பம் கொடுன்னு சொல்லிட்டு நிறைய குரல்ல வந்து சொல்லியிருக்காரு. நலன் கதை நம்மளுக்கு தெரியும். அப்புறம் அதே மாதிரி சனி பகவான் வர்சஸ் ஹனுமார் கதை, அதாவது அது கல்ல தூக்கி வந்து தலையில வச்சு அவர் சனி பகவானுக்கே வந்து ஹனுமான்ஜியை வந்து துன்பத்தை கொடுத்துடுறாரு, அவர் விட்டா போயிடும் சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு. அதே மாதிரி வந்து முருகர் கதையில வந்து அந்த சனத்குமாருக்கு வந்து துன்பம் இன்பம் அதுக்கெல்லாம் டிஃபரன்ஸ் எல்லாம் ஒன்றும் தெரியாது. சிவபெருமான் வந்து கேட்கிறாரு, உனக்கு என்ன வர வேணும்னு கேட்கும்போது இவர் சொல்றாரு, உனக்கு நீ என்ன எனக்கு வர கொடுக்கறது, நான் உனக்கு வர கொடுக்குறேன் அப்படின்றாரு. ஸோ அந்த ஸ்டேஜ் போறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் ஸோ இந்த துன்பம் இன்பம் எல்லாத்தையும் ஒன்னா எப்படி எடுத்துக்கிறது அப்படின்ற நிலைக்கு நம்ம எப்படி போறது, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 624 குரல்ல வந்து ரீச்சிங் த கோல், கிராசிங் ஆல் ஹர்டில்ஸ். நம்ம ஸ்கூல்ல நம்ம ஹர்டில் ரேஸ்லாம் நம்ம பண்ணிருக்கோம். அந்த ஹர்டில் ரேஸ் பண்றதுக்கு பிரயோஜனமே இதுதான். அதாவது துன்பங்கள்லாம் வந்தாக்க அதை எப்படி நம்ம கிராஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ மீதி எல்லாம் வந்து அதுக்கு அடுத்த குரல் எல்லாம் வந்து அவர் சொல்றதெல்லாம் துன்பம் இன்பம் பத்தி, அது எப்படி நம்ம வந்து பிற துன்பத்துல நம்ம இன்பம் காணக்கூடாது, அந்த சேடிஸ்ட் லெவல் நம்ம போகக்கூடாது, நம்ம வந்து எப்படி நம்மளுடைய துன்பத்தை ஒரு சோதனையாக கருதி அந்த சோதனையை இன்பத்தாக எப்படி மாற்றுறது அப்படின்றது சொல்றாரு. ஸோ மல்லிகார்ஜி சொன்ன மாதிரி இந்த போராட்டமே இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது. நம்ம பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் போராட்டம்லாம் இருந்துட்டே தான் இருக்கும். அந்த போராட்டத்துக்கு வந்து எப்படி நம்ம அந்த போராட்டத்திலிருந்து நம்ம வெளியில வந்து ஹவு வி ஆர் கோயிங் டு ரீச் அவர் கோல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரிலிஜியஸ் இதில் அதாவது நம்ம போய் பார்த்தோம்னாக்க இந்த சனி பயிற்சின்னு ஒன்று இருக்கும். நான் வந்து யூஸ்வலா கேட்பேன், அது எனக்கு முதல்ல அந்த சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு நாள் கத்துட்ட உடனே நம்ம ஐ வெண்ட் இன்டு தி டீடைல்ஸ் ஆஃப் தட். அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டேன், இந்த மாதிரி நம்ம சனி பயிற்சி நடந்துட்டு இருக்கு, ராகு கேத்தி பயிற்சி நடக்கிறது, குரு பயிற்சி நடக்கிறது, ஏதாவது ஒரு பயிற்சியில் நல்லது நடந்தா இன்னொரு பயிற்சியாலும் நம்மளுக்கு வந்து கெட்டது நடக்கிறது. ஸோ எப்பதான் நம்மளுக்கு எப்பவுமே நல்லதே நடக்கும். ஸோ அந்த மாதிரி டைம் வந்து வெரி வெரி ரேர். அதே நம்ம சனி பயிற்சின்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அதுல அஷ்டம சனி இருக்கு, அர்த்தாஷ்டம சனி இருக்கு, கண்டக சனி இருக்கு, 7 நாட்டு சனி இருக்கு. ஸோ அந்த 12 into 2 30 இயர்ஸ்ல வந்து இதுவே போயிடுறது ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் வந்து பிளஸ் அனதர் 7.5 years 15 years வந்து கடுமையான போராட்டம் தான். ஸோ அந்த நேர்மையான வாழ்க்கையில வந்து நமக்கு வந்து நடக்கிற அந்த பாதை இருக்கு இல்லையா, அதுல வந்து நிறைய கரடு முரடாக இருக்கும், முள்ளெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நம்ம எப்படி ஹவு வி கேன் கம் அவுட் அண்ட் தென் ரீச் த கோல் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கதையெல்லாம் படிச்சிருப்போம், இந்த ராட்சசா அசுரர்கள்லாம் வந்து தவம் செய்து, ஆக்சுவலி தேர் ஆர் ரியலி குட், தவம் பண்ணி கான்சென்ட்ரேட்டடோட அந்த கோல் அச்சீவ் பண்ற வரைக்கும் தேர் ஆல் வெரி குட். அதுக்கு வந்து அந்த காலத்துல நம்ம படிச்சிருக்கோம், இந்திரன் கிட்டே இருந்து நிறைய வந்து ஆப்ஸ்டிகல்ஸ் எல்லாம் வரும். ஸ்டில் தே somehow defeat all the obstacles and finally they get into their goal. ஆனா வந்து ப்ராப்ளம் என்னன்னாக்க அவங்களுக்கு பூன் எல்லாம் கிடைச்ச உடனே when they get all the power then the power corrupts. ஸோ அதுதான் ப்ராப்ளம். நம்ம இந்த சந்திராஷ்டம பத்தி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 17வது நட்சத்திரத்துல வந்து சந்திராஷ்டம் நடக்கும். அதே மாதிரி வந்து 8வது ராசியா இருந்தாக்க சந்திராஷ்டமம் இருக்கும். அந்த சமயத்துல வந்து நம்மளுக்கு வந்து தடை, சங்கடம், சோர்வு, இடையூறு இதெல்லாம் ஜாஸ்தி இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்துல வந்து ரிலிஜியஸ் ஃப்ரம் ஆங்கிள் இஃப் யூ சி, எதிர்மறை எண்ணங்கள், டென்ஷன்லாம் இருக்கும், வாக்குவாதம் பண்ணுவோம், மறதி, படபடப்பு இதெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அந்த சமயத்துல வந்து we have to keep quiet. ஒரு இடர்களையும் பதிகம் சொல்லிட்டு சம்பந்தர் வந்து திருஞான சம்பந்தர் எழுதிட்டார். மறையுடையாய் தோளுடையாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு கடைசியை முடிக்கும் போது இடர்களையாய்
நெடுங்கல் மேயவனே அப்படின்னு ஒரு 10 பாட்டு இருக்கு. அதே மாதிரி பொய்கை ஆழ்வாரும் வந்து எழுதியிருக்காரு. வையகம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியோன் அடிக்கே சூட்டினன் சொல் மாலை இடர் ஆழி நீங்குகுவே. அதாவது உலகமே வந்து அகல் மாதிரி, கடல் வந்து நெய்யே, சூரியன் வந்து விளக்கு. இவர் சொல்ற வந்து அந்த பாட்டு வந்து ஒரு மாலை மாதிரி அப்படின்ட்டு. அப்போ நம்ம எல்லாரும் வந்து நிறைய டிவில வந்து சீரியல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஏதாவது எந்த சீரியல் எடுத்தாலும் ஒரு கதையிலையாவது அதாவது ஆப்ஸ்டக்கல் இல்லாத மாதிரி ஒரு கதையே கிடையாது. எல்லாத்தையும் ஒரு ஆப்ஸ்டக்கல் அப்படியே இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி எப்படி போறது, தட் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஒரு நாட்டுல வந்து ஒரு கதை, சின்ன கதை, பன்ஷால்லாம் இருந்தாலும் எவ்ரிபடி ஃபெல்ட் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துன்பம் வருது, மற்றவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தே வென்ட் டு காட். எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் கொடுக்குறீங்களா, மற்றவங்க எல்லாம் ஜாலியா இருக்காங்க, ஸோ என்ன பண்றது அப்படின்னு. ஸோ காட் வந்து சொல்றாரு, இதெல்லாம் ஏற்கப்பா, நீ இதெல்லாம் இட் வில் பி தேர் அப்படின்னு. இருந்தாலும் வந்து சொல்றாரு, ஓகே உங்க துன்பங்கள் எல்லாம் ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு இங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் பண்டில் பண்ணி எடுத்துட்டு போய் சாமி கிட்ட அங்க வச்சிடுறேன். So what the God says is, okay, you keep your bundle here and then take somebody else's bundle and then be happy அப்படின்ட்டு. ஸோ எல்லாரும் வந்து அந்த மற்றவருடைய மூட்டை எடுத்துட்டு வீட்டுக்கு போறான். ஆனா 2 நாள் எல்லாரும் திரும்பி வந்துட்டு எனக்கு என்னுடைய பழைய மூட்டையை திருப்பி கொடு, பிகாஸ் we are used to that kind of துன்பம். ஸோ இந்த புது துன்பத்தினால எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்கு. ஸோ நம்மளோட வாழ்க்கை வந்து என்னைக்குமே இன்பமானது, நம்ம வாழற வாழ்க்கை இன்பமானதுதான். ஸோ அதுக்கோசரம் மற்றவரோட பார்த்து பொறாமையும் படக்கூடாது. And then we also should not see that say that others' life is much better than ours. இன்னொரு ஸ்மால் கதை. ஒருத்தர் வந்து ஆசையா பூனை எல்லாம் வளர்த்தார், ஒரு பூனையை வளர்த்தார். அந்த பூனை வந்து என்ன பண்ணிட்டு ஒரு எலியை வந்து ஒரு நாள் அப்படி கவி கொண்டு வந்தது. அதை பார்த்த உடனே இந்த ஆளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. பரவாயில்லையே, நம்ம வந்து ஒரு எலியை எங்கேருந்தோ போய் எலியெல்லாம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் பார்த்தாக்க இவரே ஒரு அழகான கிளியை வளர்த்துட்டு இருக்காரு. இந்த பூனை என்ன பண்றது, அந்த கிளியை பிடிச்சுன்னு வந்துடுறது. அதை பார்த்த உடனே he got big shock. சரி எப்படியோ அந்த கிளியை வந்து அங்கேருந்து விடுவிச்சுட்டு அது பாவம் தத்தி தடவாடி ஓடி போயிடுறது. ஒரு 2-3 நாள் கழிச்சு வந்து இந்த பூனை வந்து காட்டுல இருந்து ஒரு குருவியை வந்து அதே மாதிரி பிடிச்சுன்னு வருது. இந்த சமயத்துல வந்து அவருக்கு வந்து மகிழ்ச்சியும் இல்லை, ஒரு துன்பமும் இல்லை. அதாவது எப்படின்னாக்க அவருக்கு அப்ப புரிஞ்சிருது, இந்த பூனையோட சுபாவமே எதையாவது பிடிக்கணும் அப்படின்ட்டு. இட் ஹாஸ் டு கேட்ச் சம்திங். அதை புரிஞ்சின உடனே, பட் அது புரியறதுக்கு அவருக்கு ரொம்ப டைம் ஆச்சு. பிடிக்காத எலிய வந்து அந்த பூனை பிடிச்சுன்னு வரும்போது அதுக்கு வந்து அவருக்கு வந்து he felt good. அதே மாதிரி பிடிச்ச கிளிய பிடிக்கும் போது he felt bad. சம்பந்தமே இல்லாத ஒரு குருவியை பிடிச்சிக்கும் போது he never felt anything, neither he was happy nor sad. ஸோ இதுல இருந்து we have to understand that இதுக்கெல்லாம் மனசுதான் காரணம். இந்த இப்ப நமக்கு அந்த கொரோனால வந்து ஏதாவது மனசு நம்மளுக்கு தெரிஞ்சவாளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனாக்கா we feel bad. அதே சமயத்துல நமக்கு தெரியாதனால அப்ப we don't feel good about when it happens to somebody else. But I mean there is nothing like நம்மளுக்கு தெரியாதவாளுக்கு ஏதாவது ஆச்சுனாக்கா then we neither feel good nor bad. ஸோ மனசு நம்ம எப்படி மாத்திக்கிறதுன்றதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் how you perceive things. ஒரு இடம் வந்து அதுவும் இது படிச்சதுதான், வாட்ஸ்அப்ல படிச்சது. கர்ணன் வந்து கிருஷ்ணன் கிட்ட வந்து சொல்றான், நான் பிறக்கும் போதே வந்து என்னோட அம்மா வந்து என்ன ஆத்துல போட்டுட்டார். அப்புறம் நான் ராஜா இல்லைன்னு சொல்லிட்டு துரோணர் வந்து எனக்கு ஒண்ணுமே கத்துக் கொடுக்கல. பரசுராமர் வந்து எல்லாத்தையும் கத்துக் கொடுத்தாரு, ஆனா எல்லாத்தையும் கடைசியில வந்து எனக்கு மறக்கும்படி சாபம் கொடுத்துட்டாரு. திரௌபதி சுயம்பரத்துல வந்து நான் தயாரின்னு சொல்லிட்டு எல்லாரும் எனக்கு அவமானப்படுத்தினார். குந்தி வந்து தன்னுடைய மற்ற பசங்களை நீ காப்பாத்துன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தா, ஆனா என்னை பத்தி கவலைப்படல. இதே மாதிரி என்கிட்ட எல்லாமே துன்பம் போராட்டம் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கிருஷ்ணர் இதெல்லாம் கேட்டு, நீ ரொம்ப பரவாயில்லப்பா, உனக்கு என்ன, நான் பிறந்ததே ஜெயில தான். பிறந்த உடனே என்கிட்ட இருந்து என்னுடைய பெற்றோர்கிட்ட இருந்து என்னோட பிரிச்சுட்டாங்க. ஸோ ஐ நெவர் லிவ்ட் வித் மை பேரண்ட்ஸ். அப்புறம் வந்து சின்ன வயசுலயே நான் வந்து இந்த மாட்டுக்கொட்டாயெல்லாம் நான் வளர்ந்தேன். என்னை கொள்றதுக்கோசரம் பல பேர் வந்து நான் சின்ன குழந்தையா இருக்கும்போதே வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணான். ஸோ எனக்கு ஒழுங்கா படிப்பு இல்லை, ஒழுங்கா எனக்கு யாருமே வந்து இந்த மாதிரி அம்பு வில் எல்லாம் ஓடுறதுக்கெல்லாம் எனக்கு ட்ரைனிங்கும் யாருமே கொடுக்கவே இல்லை.
வாழ்க்கையில வந்து நிறைய சவால்கள்லாம் இருக்கு. இட் இஸ் நாட் சிம்பிள். வாழ்க்கை இஸ் ஃபுல்லா கரடு முரடான பாதை. அதை கடக்கிறது தான் வந்து ரொம்ப நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதை கடப்பது நம்மளுடைய காலணிகளால் அல்ல, நாம் எடுத்து வைக்கும் அடிகள் மூலமே அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவர் ஸ்டெப்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹவு வி ஆர் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் தட் ஃப்ரம் த மேனேஜ்மெண்ட் ஆங்கிள். ஸோ ஜஸ்ட் ஐ வில் டேக் another 2 minutes ஃபார் 1 minute. இந்த லீடர்ஷிப்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ leadership is often tested during crisis. So the crisis management is most important. The way a leader behaves and acts during a crisis, it will establish his credentials as a good leader or not. So each crisis is unique in its nature and it requires different approach. So last time for the solution on this time it may not work. More often due to unpredictable nature, the leader may not have time to prepare. So it will be a do-or situation. So how long the crisis will take to blow over, nobody knows. So it may be short-term crisis and a long-term crisis. The Ford வந்து financial crisisல இருக்கும்போது Ford company 2007-2008ல வந்து big financial crisis. அப்போ வந்து ஆலன் முலாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு CEO வந்தாரு. Then he took care of that. He took few years to sort out all the issues. அதுக்கப்புறமா the company went into profits. ஸோ இந்த மாதிரி கிரைசிஸ்ல இருந்து நமக்கு வாட் ஆர் த வேரியஸ் டேக்அவேஸ் தட் வி ஹேவ். ஒன்று வந்து ப்ரொஜெக்ட் யுவர் ஹானஸ்டி அண்ட் கான்ஃபிடன்ஸ். எம்ப்ளாயிஸ், அதாவது நம்ம கீழே வேலை பண்ற எம்ப்ளாயிஸ்லாம் தே நீட் சம் ஒன் டு ரிலை ஆன். அந்த டெசிஷன் will have to be very very good and it has to be adaptable. So leaders may need to make hard decisions. There may not be any time to ponder over the pros and cons. ஸோ இந்த டெசிஷன் நம்ம வந்து அதுக்கு ஒரு லெஷர்லி டைம்ல வந்து அதை யோசிச்சு நம்ம டெசிஷன்லாம் எடுக்க முடியாது. அப்புறம் கேஸ்லாம் இருக்கும். அந்த சமயத்துல யூ ஹேவ் டு கண்ட்ரோல் த கேஸ். எமோஷன்ஸ் மே ரன் ஓவர் மெனி திங்ஸ். ஸோ இட் வில் பி ஹை அண்ட் த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபியர் மே பி வெரி ஹை. ஸோ லீடர்ஸ் should take control of all these things and stop the panic. இப்போ இந்த கொரோனாக்கு வந்து வெரி வெரி குட் எக்ஸாம்பிள். Exercise caution and stay positive. These are the takeaways that we have. அதே மாதிரி இந்த ஆப்ஸ்டக்கல்ன்றதுக்கோசரம் some people see obstacle as a puzzle to solve. Few see it as opportunity to grow. Few as threats, and few people think that it is something they cannot even succeed. So the perception is very important. So obstacles makes the difference. அந்த சமயத்தில் ஆப்ஸ்டிக்கல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து we will have anger, sadness, அதுக்கப்புறம் discouragement, இது மாதிரி நிறைய வந்துட்டே இருக்கும். So you may blame yourself or others when the goal is not reached. So achieving goals means overcoming all the obstacles. இதுக்கு வந்து ஒரு இது இருக்கு, dialectical behavior theory அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து what they say is stop, STOP. What is the expansion of STOP? Stop, take a step back, observe and proceed mindfully. So whenever there is a problem, obstacle இருக்கும்போது think properly, go back and then again review and then take a decision. So இந்த மாதிரி இதுக்கு வந்து you have to expect the obstacles and accept them as a part of achieving the goal. நம்ம வந்து நிறைய already I have talked about this risk assessment அப்படின்னு சொல்லிட்டு, risk assessment, risk analysis. அதுக்கப்புறம் இந்த ரிஸ்க் எல்லாம் அசஸ் பண்ணிட்டு then we'll have to have a risk mitigation. இந்த ஃபுட் கம்பெனி எல்லாம் இருக்கலாம் வந்து they do what is called HACCP, HACCP. Basically it is hazard analysis and critical control point. அதே மாதிரி சேஃப்டி அண்ட் என்விரான்மெண்ட்ல வந்து இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் வந்து இந்த மேனேஜ்மெண்ட்ல இந்த பீப்புள் டு இட் அண்ட் ஆல்சோ இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இன் தி என்விரான்மெண்டல் ஏரியா. நான் ஃபேக்டரியில் ஒர்க் பண்ணிட்டு எனக்கு தெரியும் வாட் ஆல் த வேரியஸ் ப்ராப்ளம் வி ஃபேஸ் ஃப்ரம் இன்டர்னல் ஏரியாஸ், ஃப்ரம் எக்ஸ்டர்னல் ஏரியாஸ். ஒரு வேலை ஒரு நாளும் ஒழுங்கா பண்ண முடியாது. ஆப்ஸ்டிகல்ஸ் அண்ட் ஆப்ஸ்டிகல்ஸ் அண்ட் ஆப்ஸ்டிகல்ஸ் வில் பி கமிங். ஸோ வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் we have to think properly and then go to the next step. ரீசெண்டா நான் வந்து இந்த K-12 கரிக்குலம் பத்தி நான் படிச்சுட்டு இருந்தேன். It is very common abroad. இந்த K-12 வந்து 65 million students from 170 countries have been benefited. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா what is that curriculum? It talks about listening, it talks about fairness, self control. யாருக்கு? kindergarten students கோசம் cooperation, respect, இதெல்லாம். Basically the K-12 என்னன்னாக்க லைஃப் ஸ்கில்ஸ் லெசன்ஸ் அண்ட் ஆல்சோ ஹவு டு டேக் கேர் ஆஃப் ஆப்ஸ்டக்கிள்ஸ். இதுக்கோசரம் தான் இந்த K-12.
அதே மாதிரி வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தே ஹாவ் எம்பதி, டீம் ஒர்க், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. மிடில் ஸ்கூல்ல வந்து கான்பிடன்ஸ் பில்டிங் எக்ஸெட்ரா. இதெல்லாம் நம்ம திருக்குறள்ல இருக்கு எல்லாமே. அதாவது கேள்வி, நடுநிலைமை, அடக்கமுடைமை, உட்பகை, வாய்மை எல்லாமே இருக்கு. ஸோ இஃப் ஒன் கோஸ் த்ரூ திருக்குறள் ப்ராப்பர்லி, then all the obstacles management and risk management will become very, very easy. So now I'm not going further into what other literatures are talking about. So that is what from my side. Now I request Amari Viji to talk few words. அனைவருக்கும் வணக்கம். சுமார் ஒரு மணி நேரமா மிகப்பெரிய அறிவுரைகள், அறவுரைகள், அது ஏதோ ஒரு உபன்யாசம் கேட்ட மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் என்னுடைய வந்தனங்கள். கதைகள் எல்லாம் ரொம்ப அருமையாக தான் இருந்தது. அந்த கதைகளுக்கு பின்னால் இருந்த ஆழ்ந்த அறிவுரைகள் உண்மையிலேயே ரொம்ப அது ஒரு பெரிய, அது ஒரு சிறுகதையா எழுதினா ரொம்ப அருமையா வரும். அந்த ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்டது. இதுல இன்னைக்கு முரளிஜி என்ன பண்ணார்னா, என்ன வந்து ராமானுஜர், ஸ்ரீமத் ராமானுஜருடைய வாழ்க்கையில இடுக்கண் அப்படிங்கிறத இந்த தலைப்புல அவர் எதை சந்தித்தார், எப்படி அதை எதிர்த்து வந்தார்னு பேச முடியுமான்னு கேட்டார். 5 நிமிஷம் பேசலாமா, 10 நிமிஷம் பேசலாமா சார்? எத்தனை நிமிஷம் பேசலாம்? 5 நிமிஷம் ஓகே. 5 நிமிஷம் சார். Okay, if you want to take little more also no problem. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில எல்லாமே வந்து அவருக்கு இடுக்கண்ணாதான் வந்தது இளமையிலிருந்தே. ஆதிசங்கர பகவத் பாதாருடைய அத்வைத சித்தாந்தம் கொடிகட்டி பறந்துன்னு இருக்கிற ஒரு இடம், அப்படியான ஒரு காலகட்டம். ஜைன பௌத்த சமயங்கள் இறங்க முகத்துல இருக்கு, அத்வைத சித்தாந்தம் ஏறுமுகத்துல இருக்கு. இந்த சமயத்துல இவருக்கு இந்த ஆத்ம விசாரம் ஏற்பட்டு அவர் யாதவ பிரகாசருங்கிற ஆச்சாரியனிடத்துல போறார். அவர் ஒரு அத்வைத்த சம்பிரதாயத்தை சார்ந்த ஒரு ஆச்சாரிய சுவாமிகள். அவரிடத்துல போய் இவர் வந்து பாடம் கேட்கும் போது அங்கேயே இவருக்கு எதிர்ப்பு ஆரம்பிக்கிறது. அவர் வந்து என்ன சொன்னார் போனாருங்கிறதுலாம் வேண்டாம், அது டீட்டெயிலா புக்கில் எழுதியிருக்கு. ஸோ இப்போ அது ஒரு சின்ன பையன் என்கிற அளவுல பார்க்கும் போதே அப்போலேருந்தே இவருக்கு ப்ராப்ளம். இவர் சொல்றது தப்புன்னு இவருக்கு தெரிகிறது, பட் இருந்தாலும் இதை வந்து வெளியில சொல்ல முடியாது. அதையும் தாண்டி எடுத்து வெளியிடும் பொழுது இவர் நீ வேண்டாம் எனக்குன்னு சொல்லி வெளியில அனுப்புறார். அதுக்கு முன்னாடி அதை போலவே அவரை அழைத்து கொண்டு காசிக்கு செல்லலாம் என்றும் போகும்போது காசியில் இவரை கொலை செய்ய வேண்டும் என்கிற அளவுல அந்த அளவுக்கு எல்லாம் போறாங்க. இதையெல்லாம் தாண்டி அவர் வந்து வருகிறார். ஒரு வழியாக இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தினுடைய ஆச்சாரியனாக ஏற்பட்டு காஞ்சிபுரத்துல இருந்து அவர் ஸ்ரீரங்கத்துக்கு வருகிறார். அவர் ஸ்ரீரங்கத்துக்கு வந்த பிறகுதான் இதுவரைக்கும் அவர் பார்த்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதுக்கப்புறம் அவர் பார்க்க போற இடுக்கண்களை வந்து ரொம்ப அதிகமா இருக்க போறதுங்கிறத அவர் அறியல. அவர் துவயம், திருமந்திரம், சரமஸ்லோகம் முதலானவற்றையெல்லாம் ஆராய்ந்து கொண்டிருந்தாலும் அவற்றை ஆச்சாரிய முகமாக, ஏன்னா எந்த மந்திரத்தையும் வேற ஒரு ஆச்சாரியன்கிட்ட இருந்து வாங்கிக்கணுங்கிறதுனால திருக்கோஷ்டியூர் நம்பி என்பவரிடத்துல போய் அவரிடத்துல விஞ்ஞாபனம் செய்து அவரிடத்தும் இருந்து அந்த அர்த்தத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீரங்கத்துல இருந்து 18 முறை திருக்கோஷ்டியூருக்கு போகும்படியா இருக்கு. இந்த இடத்துல வந்து போகும்படியா இருக்குன்னா, நான் ஆராய்ச்சி பண்ணும்போது ஸ்ரீரங்கத்துல இருந்து திருக்கோஷ்டியூருக்கு எவ்வளவு டைம் ஆகுது அப்படின்னு பார்த்தா, பை கார் போனா 2 hours and 8 minutes ஆகுது. பை வாக் போனா 21 மணி நேரமும் 13 நிமிஷமும் ஆகுது. ஸோ நம்ம 22ன்னு வச்சுட்டா கூட இன்ட்டு 20 இன்ட்டு 18 அவ்வளோ மணி நேரம் அவர் வந்து வாக் பண்ணி நடந்து போய்
ஏன்னா அவர்களுடைய ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் வேற இருக்கு. அவர் வந்து வெளியில உணவு எடுத்துக்க முடியாது. அதுக்குண்டான எத்தனை சிக்கல்களை தாண்டி அவர் 18வது முறைதான் அவருக்கு மந்திர உபதேசம் ஆகிறது. அதனுடைய உட்பொருளை அறிந்து கொண்டு இது எல்லாருக்கும் போகணுங்கிறதுனால அவர் என்ன பண்ணாருங்கிறதெல்லாம் நமக்கு அந்த கதை நமக்கு தெரியும். அதற்கு பிறகு இவர் இங்க வரார். ஸ்ரீரங்கத்துக்கு வந்த பிற்பாடு அந்த ஸ்ரீரங்கம் கோவிலினுடைய ஆகமத்தை மாத்தணும்னு நினைக்கிறார். வைகானச ஆகமத்திலிருந்து பாஞ்சராத்திர ஆகமத்துக்கு மாற்ற வேண்டும் என்று அபிப்பிராயப்படுகிறார். என்னென்று கேட்டால், மிக கடுமையான ஆச்சாரங்களினால பலரையும் உள்ளே அனுமதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அதை கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பண்ணி ஆழ்வார்களை எல்லாம் உள்ளே கோவிலுக்குள்ளே எடுத்துக்கொண்டு வர வேண்டும். அதற்கு பாஞ்சராத்திரம் தான் வழி என்பதால அதை உள்ளே எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று பண்ணுகிறார். இந்த பாஞ்சராத்திரத்தை கொண்டு வரணும் வந்தாச்சுன்னு சொன்னா ஆழ்வார்கள் வந்துருவாங்க. ஆழ்வார்கள் வந்தாச்சுன்னா ஆழ்வார்களுடைய குலத்திலே ஆழ்வார்களுடைய குலத்தை சார்ந்திருக்கக்கூடிய எல்லாரும் உள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆக நம்மளுடைய சம்பிரதாயம் அதிக அளவுல பெரிதாகும், அழியாது என்கிற ஒரு எண்ணம் அவருக்கு. எல்லாரையும் ஆல் இன்க்ளூசிவ் இப்ப சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அப்ரோச் அவர் எடுத்துணும். அதுக்கு மிக பெரிய எதிர்ப்பெல்லாம் அவர் வந்து பார்க்கும்படியா இருக்கு. இது இந்த 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 பீரியட்ல கிருமி கண்ட சோழன் உடைய ஒரு கொடுமையினால அவர் ஊரை விட்டு சந்நியாச ஆசிரமத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் ஒரு கிரகஸ்தாசிரமத்தில் இருப்பவனுடைய உடையை அணிந்து கொண்டு அந்த இடத்துல இருந்து வெளியேறும்படியான ஒரு காலகட்டமும் இருக்கு. அதை தாண்டி அவர் மேல போறார், மேல்கோட்டையில போறார். மேல்கோட்டையில இருக்கக்கூடிய இந்த நம்ம இன்றைக்கு நாம் தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்றோம், பட்டியல் இனம் என்றெல்லாம் நாம் பேசுகிறோம். அவர்களையும் அந்த கோவிலுக்குள்ளே அனுமதித்து அவர்களுக்கு ஒரு நாள் உற்சவத்துல அவர்களுக்கும் ஒரு பங்கு இருப்பதாக அதை அவர் ஏற்படுத்துகிறார். அவர்களுக்கு திருக்குலத்தார் என்கிற ஒரு பெயரை இடுகிறார். அங்கேயும் போய் பல பேரை ஸ்ரீ வைஷ்ணவர்களாக கன்வெர்ட் பண்ணி உள்ள இடத்துல கொண்டு வந்து தன்னுடைய சம்பிரதாயத்தில் அவர் நிலைநாட்டுகிறார். அதற்கு பிறகு அவர் மறுபடியும் ஸ்ரீரங்கத்துல வரார். இருந்தாலும் இந்த ஸ்ரீரங்கம் கோவிலினுடைய சாவி அவர்கிடத்துல ஒப்படைக்கப்படுவதில்லை. அது இன்னொரு தட்டு இருக்கு. ஏனென்றால் அவர் கோவில் ஃபுல் கண்ட்ரோல் இன்னும் வரல. வந்த அப்புறம்தான் இவரால தான் கொண்டு வந்திருக்கக்கூடிய புரட்சிகள் சம்பிரதாயம் மிக நன்றாக வளர வேண்டும்ங்கிறதுக்காக இவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாம் பலன் அளிக்கணும்னு சொன்னா கோவில் அவருடைய கட்டுப்பாட்டுல வரணும். இதற்காக தன்னுடைய நிலையில இருந்து இறங்கி தன்னுடைய இன்னொரு சீடரை விட்டு ஒரு தந்திர உபாயத்தை பயன்படுத்தி அந்த கோவில் சாவியை வாங்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிற நாளைக்கு, அதாவது 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் இதை பற்றி தவறாக பேசக்கூடிய ஒரு பொசிஷன் இருந்தாலும் கூட அன்றைக்கு தன் கர்மமே கண்ணாகினார் என்பதை போல இந்த எடுத்துண்டு இந்த வேலையை முடிக்கணுங்கிறதுக்காக அதை அவர் பண்ணினார். தன்னுடைய தான் எழுதினா போறாது, தான் மட்டும் அருமை உபன்யாசம் மாதிரி பண்ண போறாதுன்னு தானே வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக அவர் தீர்த்தமாடுவதற்கு செல்லுகிற பொழுது கூரத்தாழ்வானுடைய என்கிற அந்தன சிஷ்யருடைய கையை பிடித்து கொண்டு சென்றும் தீர்த்தமாடி விட்டு வரும் பொழுது உறங்காவில்லிதாசன் என்கிற மல்லர் குலத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ அடியார் அவருடைய கையை பிடித்து அவருடைய தோளின் மீது கையை பிடித்து கொண்டு வந்து இதுக்கு நிறைய எதிர்ப்பு அந்த ஊர்ல. அப்போ அதற்கு பிறகு தான் என்னுடைய காலத்திற்கு பிறகு இது என்ன ஆகும் என்கிற எண்ணத்துல கோவில் ஒழுகுங்கிற ஒரு புத்தகத்தை எழுத சொல்றார். கோவில்ல என்னெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறத ஏற்படுத்துறார். ஆல் இன்க்ளூசிவ்ங்கிறதுனால ஒத்தொத்தருக்கு இன்னென்ன பணிகள், ஈரங்கொல்லி
என்று ஒன்னான் முதற்கண்டு ஒருத்தனுக்கு ஒரு ஒர்க்கை அவர் அசைன் பண்றாரு. அந்த ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர் அவர் எடுத்துன்னு வர்றார். பண்ணி இது எல்லாத்தையும் வந்து கோடிஃபை பண்ணி இதுக்குன்னு ஒரு ஆலயம் ஏற்பாடு பண்றார். நீங்க இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இவர்களுக்கு இருக்கிறதுக்கு இடமும் கொடுத்து இந்த இந்த உற்சவங்கள் எல்லாம் இந்த புஸ்தகத்துல சொல்லும்படியான எப்படி சொல்லி இருக்கோ அந்த மாதிரி வந்து நடக்கிறதா அப்படிங்கறத நீங்க பாருங்க என்பதற்காகவும் பார்த்து இதை வந்து ஒரு டெய்லி ஜர்னல் மாதிரி எழுதணுங்கிறதுக்காகவும் ஒரு ஆணை பிறப்பித்து அது இன்றளவும் ஓரளவு நடந்து வருகிறது. அந்த அந்நிய இன்வேஷன்ஸ் போது மட்டும் அது வந்து விட்டு போயிருக்கு. தன் காலத்திற்கு பிறகு தன்னுடைய சம்பிரதாயத்தினுடைய எண்ணங்கள் இதெல்லாம் வெளியில போயிடாம இருக்கணுமே, இது வந்து அழிஞ்சுபடக்கூடாதுங்கிறதுக்காக 74 சிம்மாசனாதிபதிகளை ஏற்படுத்தி இந்த சிம்மாசனாதிபதிகளில தான் என்ன சொன்னமோ அதுக்கு ஏத்த மாதிரி சாத்திய வைஷ்ணவர்கள், சாத்தாத வைஷ்ணவர்கள் என்று இருவரையுமே அவர் ஏற்படுத்தி 74 பேரை வேற வேற ஊர்களுக்கு அனுப்பி இன்றைக்கும் பல ஊர்களில திருமாளிகைகள், ஆச்சாரிய புருஷர்களுடைய திருமாளிகைகள் இருக்கு. அவர்களும் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை இன்றுமே வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் அந்த அன்னைக்கு அவர் போட்ட அஸ்திவாரம். ஆனால் அந்த அஸ்திவாரத்தை போடுறதுக்கு அவர் பட்டிருக்கிற பாடு, அதை பத்தி நம்ம ஜஸ்ட் இங்க ஒரு 5 நிமிஷம் தான் இருந்ததுங்கிறதால ரொம்ப ஹை லெவல்ல அதை பத்தி பேச முடியாது இருந்தது. ஆனால் இத்தனையும் வந்து எழுதி வச்சதோடு இல்லாம எழுதி வைக்கிறது வந்து எழுதினது வந்து நடக்கிறதான்னு பார்த்து அதுக்கு ஒரு டெய்லி ஜர்னல் மாதிரி எழுதுறதுக்கும் வழி பண்ணி அவர்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு ஒரு சின்னதான ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்து இத்தனையும் பண்ணியிருக்காரு. பண்ணிட்டு அவர் அப்கோர்ஸ் அது அவருக்கு அந்த இறைவனால 120 வருஷம் இருந்தார். அதனால அவரால் இவ்வளவு காரியங்களை ஒரு பிறவியில இவ்வளவு பண்ண முடிஞ்சது அவரால். ஆனா இப்ப நம்மலாம் சொல்றோம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, எனக்கு இது பண்ண முடியல, எனக்கு ஏதாவது ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் ஒரு 5 நிமிஷம் வரலன்னு சொன்னா ஏதோ கையே ஒடிஞ்ச மாதிரி ஐயோ அவ்வளவுதான் போச்சு போல இருக்குன்ற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும் போது அன்னைக்கு எதுவுமே இல்லாம ஒரு 21 மணி நேரம் 13 நிமிஷம் ஒன் வே ஃப்ரம் ஸ்ரீரங்கம் டு திருக்கோஷ்டியூர் அண்ட் பேக். ஸோ 40 ஹவர்ஸ் ஆயிருக்கு, 42 ஹவர்ஸ். இத்தனைலாம் பண்ணி இதை விட கஷ்டங்கள் யாருக்காவது வந்திருக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதுதான் அந்த அவர் அப்படி பாடுபட்டதனுடைய ஒரு பலன் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றளவும் நாம் சனாதன தர்மம் என்பது இந்த நாட்டுல இன்றைக்கும் இருக்கிறது. இவருடைய ஸ்ரீமத் ராமானுஜருடைய ஒரு முயற்சியினால அவர் எழுதி வச்சதை வச்சு சமர்த்த ராமதாசர் வந்தார். இன்னும் இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கங்கள்லாம் வந்திருக்கு. இவர் அந்த குரு கிரந்த சாஹிப்ல ராமானுஜான் வருது. எல்லாத்துக்கும் இவர் ஒரு ஊற்றுக்கண்ணா இருந்திருக்கார். அது இவ்வளவு எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இன்னைக்கு பாரத தேசம்ங்கிறது இத்தனை வேற்றுமைகள் இருந்தாலும் நாம் அனைவரும் ஒன்றாக இருப்பதற்கு காரணம் நம்முடைய சனாதன தர்மம். அதற்கு ஒரு ஆணிவேராக ஸ்ரீமத் ராமானுஜர் இத்தனை கஷ்டங்களையும் தாண்டி இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்பதிலிருந்து இந்த அடுத்த வா எல்லாம் பகடன்னான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து என்கிற அந்த ஒரு குரலுக்கு இவருடைய ஸ்ரீமத் ராமானுஜர் என்கிற அந்த உடையவருடைய வாழ்க்கையை நமக்கு ஒரு உதாரணமாக அமைகிறது. நன்றி. நன்றி நன்றி ராமரிவர்களே. அது வந்து ராமானுஜருடைய அவருடைய ஹிஸ்டரி கதையை ஃபுல்லா நான் படிச்சிருக்கேன். நிஜமாவே அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்றது அதை படிச்சு நமக்கு புரியும். அவருடைய பத்தி கொலை முயற்சி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் இங்க வந்து திரும்பி வந்து காசிலிருந்து திரும்பி வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியில வந்து அவர் வெற்றி அடைந்தார்ன்றது ரொம்ப அழகாக அந்த புத்தகத்துல இருக்கு. தேங்க்ஸ் லாட் ஆமரி விஜி. பெருமாள்ஜி, நீங்க வந்து ரமண மகரிஷி அவருடைய கஷ்டப்பட்டது அது சொல்றீங்களா? சொல்றேங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மணிராஜ் விரிவாக பேசிட்டாங்க. இருந்தாலும் நான் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசுறேன்.
ரமணருடைய வாழ்க்கைன்னு பார்க்கும் பொழுது அவருடைய பள்ளி பருவத்தில் அவர் வந்து அது சிரமப்படலை. அவருடைய கஷ்டம்ங்கிற அந்த ஒரு இது பார்க்கும் பொழுது அவருக்கு எப்போ வந்து மரண அனுபவம் ஏற்பட்டதோ அந்த மரண அனுபவத்திலிருந்து வீட்டில் அடிக்கடி தியானம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவருடைய அண்ணன் வந்து இந்த மாதிரி பண்றவன் ஏன் வீட்டில் இருக்க, வேற எங்கேயாவது போக வேண்டியதானே என்று அவங்க அண்ணன் வந்து அவரை வந்து ஒரு இல்ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு வீட்டுக்கு வந்த ஒரு விருந்தாளி வந்து ஒரு ஏதோ பேச்சு வாக்குல அருணாச்சலம்னு பேசணும்னா உடனே அவர் அருணாச்சலம் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காரு. அருணாச்சலம்னு வேற ஒண்ணு இல்லை, திருவண்ணாமலை தான். அப்படிங்கிற போது 1890 அச்சடிச்ச ஒரு அட்லஸை பார்த்து அது திண்டிவனத்துக்கு பக்கத்துல இருக்குங்கிறத வச்சுட்டு எப்படியாவது அங்க போகணுங்கிறதுக்காக ஒரு நாள் சனிக்கிழமை அன்னைக்கு 1896 ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை அன்னைக்கு அவர் வீட்டுல அவங்க அண்ணன் வந்து நான் ஸ்பெஷல் கிளாஸ் நான் போகும் பொழுது அவங்க அண்ணன் ஒரு 5 ரூபாயை கொடுத்து நீ போய் என்னுடைய பீஸை கட்டிடுன்னு சொல்றாங்க. உடனே அந்த 5 ரூபாயில 3 ரூபாயை மட்டும் எடுத்துக்கிட்டு 2 ரூபாய அதுலயே வச்சு அவரோட கணக்கு நோட்டுல வந்து நான் என் அப்பனை தேடி செல்கிறேன், இது வந்து நன்மையில் முடியும், என்னை தேட வேண்டாம் என்று உன்னுடைய சம்பளம் கட்டவில்லை, 2 ரூபாய் வைத்துள்ளேன் என்று வச்சுட்டு உடனடியாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு அங்கிருந்து வீட்டுல இருந்து 1 கிலோமீட்டர் 1 மைல் தூரத்துக்கு ஓடி அந்த அன்னைக்கு ட்ரெயின் லேட்டு, அதனால அந்த ட்ரெயின்ல ஏறி திண்டிவனத்துக்கு டிக்கெட் எடுக்கிறாரு. 2 ரூபாய் 13 ஆனா டிக்கெட் எடுத்துட்டு வண்டியில உட்கார்றாரு. வண்டியில ஏறின உடனே அவருக்கு வந்து தியானம் தான், முழுக்க தியானம் பண்ணிட்டே இருக்காரு. அப்ப கூட வந்த ஒரு பெரியவர் வந்து எங்க போற அப்படின்னு கேட்ட உடனே நான் வந்து திருவண்ணாமலை போறேன்னு. திருவண்ணாமலை போறதுக்கு ஏன் நீ திண்டிவனம் போற, நீ விழுப்புரத்துல இறங்கிடலாம்னு. ஏன்னா 1896 தான் அந்த திண்டிவனத்துல இந்த விழுப்புரத்துல இருந்து திருவண்ணாமலை வழியா காட்பாடி ரோடு போட்டிருக்காங்க. அது வந்து அந்த அட்லஸ்ல இல்லாம இருந்திருக்கு. அதனால வந்து திரும்ப 3 மணி ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு விழுப்புரம் போய் சேர்ந்த உடனே அவர்கிட்ட இருந்தது 3 அணா தான். அவர் அங்க இங்கேயும் அலைஞ்சிட்டு கடைசியில ஒரு ஹோட்டல்ல போய் காலை உணவு கேட்கும்போது நீ மத்தியானம் தான் நாங்க போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. உடனே அந்த ஹோட்டல் முன்னாடியே உட்கார்ந்து அவர் வந்து தியானம் பண்றாரு. தியானம் பண்ணிட்டு அவரோட உட்கார்ந்த இடத்துல அந்தந்த நேரத்துல தியானம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு பின்னாடி அந்த மத்தியானம் சாப்பாடு போட்டு அந்த ஹோட்டல் ஓனர் வந்து எவ்வளவு காசு வச்சிருக்கேன்னு 3 அணான்னு ஒண்ணு, நீ காசு தர வேணா நீ போ அப்படின்ட்டாங்க. உடனே அந்த 3 அணாவுக்கு வந்து அந்த 3 மணிக்கு அந்த புறப்படக்கூடிய ட்ரெயின்ல வந்து அந்த மாம்பழப்பட்டு வரைக்கும் தான் அந்த பணம் இருந்திருக்கு. அதனால மாம்பழப்பட்டு வரைக்கும் டிக்கெட் வாங்கிட்டு அந்த ட்ரெயின்ல போய் மாம்பழப்பட்டுல இறங்கி அங்கிருந்து நடந்து அந்த ட்ரெயின் ரோட்லயே திருவண்ணாமலை போகும்பொழுது அந்த திருக்கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கீழூருங்கிற அரையநல்லூர்ல போயிருக்காரு. அவங்க ஒரு 6 மணிக்கு அங்க வச்சு அங்க பக்கத்துல ஒரு சிவன் கோயில் இருந்ததுனால அந்த சிவன் கோயிலுக்கு அத்துலேஸ்வரர் கோயிலுக்கு போய் அங்க உட்கார்ந்துருக்கு. அங்கேயும் தியானம் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அப்புறம் கடைசியில பூட்டு போது எல்லாருமே வெளியே வாங்கன்னு சொல்லும்போது இவர் வந்து அந்த சுவாமிகள்கிட்ட வந்து அந்த குருக்கள்கிட்ட வந்து ஏதாவது உணவு கிடைக்குமாங்கும் போது இல்ல இங்க இருக்கிறது வந்து அந்த பிரசாதம் முழுதும் பங்கு தான், யாருக்கும் வெளியாட்கள் கொடுக்க மாட்டோம்னு சொன்னோன்னே அங்க இருக்கக்கூடிய அந்த நாதஸ்வரம் பேசுற வந்து என்னுடைய பங்கை இன்னைக்கு அவருக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த உணவை சார்ந்துட்டு பக்கத்துல இருந்த ஒரு வீட்டினுடைய போய் திண்ணையில வந்து படுத்திருக்காரு. ஆனா மறுநாள் வந்து கிருஷ்ண ஜெயந்திங்கிறதுனால அந்த வீட்டினுடைய அம்மா முத்துகிருஷ்ண பாகவதர்ன்ட்டு மறுநாள் காலையில் வந்து ஒரு இளம் பையன் வந்து படிச்சிருக்கான்ட்டு அவனை எடுத்து மறுநாள் வந்து அவனை குளிப்பாட்டி எல்லா உணவுகளும் அழிச்சு நீ எங்க போறன்னு திருவண்ணாமலை போன எனக்கு ஒண்ணு அவனுடைய கடுக்கனை கொடுத்துட்டு எனக்கு 4 ரூபாய் இதை வச்சு ஏதாவது பணம் கொடுங்கன்னு அவங்க 4 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ரூபாய் வாங்கிட்டு நேரடியாக உடனே ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்க போய் செப்டம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு அவர் வந்து திருவண்ணாமலை கோயிலுக்கு போய் அவருடைய உடைகள் எல்லாத்தையும் கலந்துட்டு குளிச்சுட்டு அந்த பாதாள லிங்கத்துல 1 வாரமாக எந்த விதமான உணர்வும் இல்லாம பூச்சிகளும் புழுக்களும் உட்கார்ற மாதிரி இருக்கு. யாருமே பார்க்கல. யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு உடனடியாக மேலே கொண்டு வந்து பிரகாரத்தில் வச்சிருந்திருக்காங்க. 2 ஆண்டுகள் அவர் வந்து தன்னை அறியாமலே பல வகையில தியானம்னு கஷ்டப்பட்டு தான் அவருக்கு உணவை கொடுத்துருக்காங்க. அதுதான் அவருடைய பீரியடை வந்து ஒரு துன்பமான ஒரு காலகட்டமாக நான் தெரிந்து கொண்டேன். அதற்கு அடுத்து அவர் வந்து பிற்காலத்துல வருவங்க எல்லாருக்குமே தன்னுடைய துன்பம், யாரோ எனக்கு துன்பம்னா உடனடியாக அவர் கேட்கறது இந்த துன்பம் எங்கு ஆரம்பித்தது அங்கு போய்ப்பார், அங்கு தேடு, நீ எங்க வந்து ஆரம்பிச்சதோ அந்த இடத்துல போய் உள்முகமாக தேடு, உன் துன்பம் போயிடும் என்று எல்லாருக்கும் அறிவுரை சொல்லியிருக்காங்க. இதுதான் நான் அவருடைய
அவருடைய துன்பத்தை பற்றி தெரிந்து கொண்ட ஒரு இது ஒன்று பல்வேறு அந்த திருவண்ணாமலையில் இருக்கிற ஒரு அம்மா வந்து தன்னுடைய பையன் இறந்துட்டாங்கிறதுக்காக கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்து எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கன்னு. ஏன்னா ஓரளவு ஃபேமஸ் ஆகி கொஞ்சம் எல்லாருமே நல்லா செய்யறாங்கன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்ப அவர் சொல்லியிருக்காரு, உடனடியாக இந்த இது வந்து என்னுடைய ஒரு இது இல்லை, நீ இறைவனுடைய கேட்கணும், நான் வந்து இறைவன் அல்ல, அதனால இது வந்து நீ உன்னுடைய வீட்டுல வேற யாராவது சாகாம இருந்திருந்தா இவனுக்கு பண்ணலாம்னு போது அந்த அந்த அம்மாவையே துன்பத்தை மறக்க செய்து தன்னை வந்து மீண்டும் மீண்டும் மனதம், துன்பமும் இன்பமும் காரணமே மனம் அப்படிங்கிறத வந்து அவர் எல்லார்கிட்டையும் சொன்னது வந்து அவர் ஒரே ஒரு இது, மனதை தெரிந்து கொள்ளுங்கள், மனதை கட்டுப்படுத்துங்கள், மனதை தெரிந்து கொள்ளுங்கள், உன்னை அறிந்து கொள், ஹூ ஆமை அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொண்டால் இந்த துன்பமும் இல்லை இன்பமும் இல்லை, அதற்கு என்ன காரணம் என்பதை நீங்க தெரிந்து கொண்டாலே இந்த இது துன்பம் போயிடும் என்று அவருடைய முழுக்க இறைவன்பால் வந்து உங்களுடைய நம்பிக்கை வையுங்கள் அப்படிங்கிறார். அந்த வகையில ஒரு இது பார்த்தா ஒரு சின்ன கதை நான் சொல்லுவேன். ஒருத்தருக்கு வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருந்திருக்கு, ரொம்ப கஷ்டம், அதாவது தொடர்ந்து அதிகமான கஷ்டம் இருந்திருக்கு. சரி, ஒரு பெரிய ஜோதிடர்கள் போய் ஜோதிடம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போறாரு. அந்த ஜோதிடத்துல போன உடனே அவர் ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு, ஐயா இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க போயிட்டு நாளைக்கு வாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜோதிடர் அவரை அனுப்பிச்சிடுறாரு. அப்ப வந்து அந்த பையன் வந்து கேட்கறான், அவர் மகன், என்னப்பா என்ன வேலை இருக்கு அவருக்கு ஜோதிடத்துக்கு கேட்கும்போது நீங்க வேணான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டீங்கன்னு. இல்ல அவருக்கு இன்னைக்கு ஆயுள் முடியுது, இன்னைக்கு இரவுல இன்னைக்கு அவருக்கு ஆயுள் முடியுது, அதை நான் அவர் கூறக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவர் வெளியூர்ல வந்ததுனால அவர் வீட்டுக்கு திரும்ப அந்த ஊருக்கு போகும்போது இடையில மழையும் காற்றும் மின்னலும் அடிக்கும் பொழுது பக்கத்துல இருந்த ஒரு கோயிலுக்குள்ள போய் நுழைஞ்சிடறாரு. இடிந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவர் உடனே, நம்மகிட்ட பணம் இருந்தா இந்த கோயில் வந்து இந்த மாதிரி எல்லாம் நான் மாத்தி கட்டணும், இந்த மாதிரி மண்டபம் கட்டணும், இந்த மாதிரி கோபுரம் கட்டணும், இந்த மாதிரி கலசம் வைக்கணும், இந்த மாதிரி சிலை வைக்கணும், இந்த இடத்துல என்னென்ன வைக்கணும், முழுக்க இரவு முழுவதுமே அந்த கோவிலை எப்படி கட்ட வேண்டும் என்பதையே தன்னுடைய மனதுல முழுமையா நினைச்சிட்டு இருந்திருக்காரு. அதனால மறுநாள் காலையில திரும்பவும் அந்த ஜோதிடர் போகும் பொழுது அந்த ஜோதிடர் சொன்னாரா, இப்படி நீங்க நைட்டு எங்க இருந்தீங்கன்னு, நான் கோயில அந்த மண்டபத்துல இருந்தேன், என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் அந்த கோவிலை திருப்பி கட்டணும்னு, அந்த கோவிலை கட்ட வேண்டும் என்று இறைவன் பால முழுமையாக வச்சதுனாலதான் உங்களுடைய துன்பங்கள்லாம் போயிடுச்சு, நீங்க நேற்றே உங்களுக்கு ஒரு இறப்பு ஏற்பட்டிருக்க வேண்டும், அந்த இறப்பு வந்து அந்த இறைவனாலதான் இருக்கு அப்படின்னா. அதனால ஒரு துன்பம் நம்பிக்கை, இறைவன் பால ஏற்படக்கூடிய நம்பிக்கை இருந்தாலே துன்பம் எல்லாம் போயிடும் என்பதை கூறி எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி. நன்றி பெருமாள்ஜி. மதம்தான் காரணம், உன்னை அறிந்து கொள் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக சொன்னீங்க. அவருடைய துன்ப கதையெல்லாம் ரொம்ப ஏதோ கேட்கறதுக்கே ரொம்ப ஒரு கஷ்டமா தான் இருக்கும். ஓகே, விஷாலிஜி. எல்லாருக்குமே ரொம்ப நன்னா இன்னைக்கு சொன்னீங்க, நல்ல அருமையான கருத்துக்கள் எல்லாருமே ஷேர் பண்ணிருந்தீங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருந்தது எல்லா கருத்துக்களுமே. நான் இந்த குறளை வந்து எடுத்து பார்க்குறேன். இந்த குறள்ல அவர் திருவள்ளுவர் ஏன் எருத சொல்லியிருக்க, மற்ற அனிமல் ஏன் சொல்லலை அப்படிங்கும்போது, ஏதோ ஒரு குவாலிட்டி ஆஃப் எருது மற்ற அனிமல் இருந்து டிஃபர் ஆகுது என்ன அப்படின்னு நான் தேடி பார்த்தேன். ஏன்னா இப்போ வண்டி இழுக்கிறதுன்னு பார்த்தோன்னா, இப்போ குதிரை கூட தான் வண்டி இழுக்கிறது, கழுதை கூட தான் வண்டி இழுக்கிறது. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு எருதுன்னு ஏன் சொன்னா, எந்த குவாலிட்டி எருது கிட்ட சுப்பீரியரா அவர் ஃபீல் பண்ணியிருக்கார் திருவள்ளுவர் அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு என்னோட சிற்றறிவுக்கு எட்டிய வகை 2 குணங்கள். என்னென்ன, ஒன்று பர்சிவரன்ஸ், ஒன்று கன்சிஸ்டன்சி, விடாமுயற்சி, உறுதியான நிலைப்பாடு. இந்த 2 குணமும் மற்ற மிருகங்களை விட எருதிடம் அதிகமாகப்பட்டிருக்குங்கிறது திருவள்ளுவர் வந்து அறிஞ்சதுனால்தான் அவர் இந்த குறளுக்கு எருதை ஊமையா சொல்லியிருக்கார் அவர். ஏன்னா நம்ம பார்க்குறோம், ஒரு செக்கு ஆட்டும் போது, இப்போ நம்ம ஏன் குதிரையை வச்சோ கழுதையை வச்சோ அந்த காலத்துல செக்கு ஆட்ட மாட்டோம், எருது இந்த மாதிரி வச்சுதான் ஏன் செக்கு ஆட்டுவோம் அப்படின்னா, அந்த கன்சிஸ்டன்ட் ஸ்பீட்ல அது வந்து அந்த ஓனர் நிறுத்துன்னு சொல்ற வரைக்கும் அது சுத்தி கொண்டு இருக்கும். ஏர் உழும் போதுமே அது வந்து அந்த தன் வேலையால் சொல்ற வரைக்குமே அது எப்படி உழ வேண்டும், எந்த வகையில் போக வேண்டுமோ அதே வேலையை விடாமல் அது செய்து கொண்டே இருக்கும். மல்லிகாஜி அழகா சொன்னாங்க, எப்படி அது என்ன அப்டக்கல் வந்தாலுமே அதை தாண்டி தன்னோட கோல் என்னவோ அதை ஒன்றிதான் செய்யும் அப்படின்ட்டு. இந்த குணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்கு அப்படின்னா, எந்த ஒரு மனிதனுக்குமே தான் எடுத்துக்கொண்ட முயற்சி
விடாமல் வெற்றி அடைய வேண்டும் என்றால் இந்த இந்த 2 குணங்கள், விடாமுயற்சி, உறுதியான நிலைப்பாடு, இது 2மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வலியுறுத்தும் வகையில தான் இந்த குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இதற்கு விடாமுயற்சிக்கு உதாரணம் யார் அப்படி கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தான்னா தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்ல முடியும். நீ ஒரு மக்கு உனக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது வேஸ்ட்ன்னு ஸ்கூல்ல டீச்சர் வந்து ஸ்கூலை விட்டு அவர் துரத்தி விட்டவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். தன்னோட விடாமுயற்சியால தான் அவர் பின்னாடி ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டா அவர் வந்தார். அவர் பல்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவைக்கு மேல் அவர் தோல்வி உற்றவர். அதுக்கு எவ்வளோ தோல்வியும் மீறி விடாமல் அவர் ட்ரை பண்ணி கண்டுபிடிச்சது தான் பல்பு. ஸோ ஒரு முறை ஒரு ரிப்போர்ட்டர் வந்து அவர்கிட்ட கேட்கிறார், இவ்வளவு தோல்வியை சந்திச்சீங்களோ உங்க மனநிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு அவர் அழகா சொல்றார், நான் வந்து தோல்வியை சந்திக்கல, எந்தெந்த வழிகளில் எல்லாம் பல்பு கண்டுபிடிக்க முடியாதுங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படி எந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் தாட் இருந்ததுன்னா அவர் இந்த மாதிரி பேசியிருக்க முடியுங்கிறத நம்ம இதுல இருந்து பார்க்க முடியறது. கன்சிஸ்டன்சிக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். எனக்கு தெரிந்த ஒருவர், இது நடந்து ரொம்ப வருஷம் முன்னாடி, IIM அகமதாபாத்ல அவரோட MBA முடிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் ரொம்ப நல்லா எல்லாத்துலேயுமே ரொம்ப ஹை CGPA வாங்கி அவர் A கிரேட்ல பாஸ் பண்ணியிருக்கார். ஸோ வெரி பிரில்லியன்ட் சாப்ங்கிறதுனால நிச்சயம் ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட இன்டர்வியூ வந்து அவருக்கு வந்து சரி நம்ம எப்படியும் செலக்ட் ஆகிடுவோம் இந்த கம்பெனிலன்ட்டுன்னு அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட அந்த இன்டர்வியூக்கு போகிறார். இன்டர்வியூக்கு உங்களுக்கு தெரியும் IIMல இன்டர்வியூ கேம்பஸ் இன்டர்வியூனா எப்படி அவளுக்கு ஒரு ட்ரெஸ் கோடு ஒன்று உண்டு, ஒரு டையை கட்டிட்டு ஒரு கோட்டை எல்லாம் போட்டுட்டு 20 வருஷம் முன்னாடியுமே அதை ப்ராக்டிஸ் பண்ணிடுறேன் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூக்கு அவர் உள்ளுக்குள்ளே போகிறார். என்னதான் இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அவர் அட்டன் பண்ணுறது அது PGயை முடிச்சுட்டு அவருக்கு ஒரு லேசான ஒரு நடுக்கம் உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு. இன்டர்வியூக்குள்ளே போனதும் அந்த இன்டர்வியூ பண்ண வந்தவர் அவர் வந்து டு மேக் ஹிம் ஃபீல் கம்ஃபர்டபிள் அவர்கிட்ட ரொம்ப சாதாரணமாக உட்காருங்க, டென்ஷன் ஆக வேண்டாம், காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டிருக்காரு. இவர் வந்து எனக்கு காஃபி குடிக்கிற பழக்கமே இல்லை, வேண்டாம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சரின்னு சொல்லுறது. இவர்கள் கேள்விகள்லாம் சரமாரியாக கேட்க இவர் தனக்கு தெரிஞ்சவர்கள் எல்லாமே ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு 4 பேர் பேனலிஸ்டாக உட்காந்துட்டு இருந்திருக்கான். ஸோ நடுவில் வந்து திருப்பியும் அவர்கிட்ட வந்து டயர்டாக இருக்கீங்களா, காஃபி குடிக்கிறீங்களான்னு திருப்பியும் கேட்டிருக்கார். இல்லை சார் வேண்டாம் எனக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அதில் திருப்பியும் இன்டர்வியூ கண்டினியூ ஆச்சு. மற்ற இருக்கிற ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் கேஸ் ஸ்டடி மாதிரியும் கொடுத்து அவர் கேள்விகள் கேட்டிருக்கார். இவருக்கு அழகாக எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்கார். இன்டர்வியூவும் முடிஞ்சாச்சு. இவர் ரொம்ப கான்ஃபிடென்ட், அப்பா நம்ம நன்னா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மனநிலைமைக்கு இவர் வந்துட்டார். சரி முடிச்சுட்டு இவர் எழுதுக்கும் போது காஃபி குடிங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே அவர் சரி தாங்க அப்படின்னு இருக்கு. உடனே அவளும் பக்கத்தில் இருந்த ஃப்ளாஸ்க்லேருந்து ஒரு காஃபியை கொடுத்தார். இவர் குடிச்சிட்டார், தேங்க்யூன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்தானோட்டு ரிசல்ட் போட போகிறா. இவர் வந்து சரி நமக்கு எப்படியும் இந்த கம்பெனியில் நமக்கு வேலை கிடைச்சி, ஏன்னா நம்ம ஒழுங்காகவே ஆன்சர் பண்ணியிருக்கோம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் போடும்போது பார்த்தோன்னா இவருக்கு பேருக்கு நேராக ரிஜெக்டட்னு வந்தது. இவருக்கும் ஒரே ஷாக், என்னடா நம்ம எல்லாமே ஒழுங்காக தானே ஆன்சர் பண்ணினோம், ஆனால் ஏன் நம்ம வந்து எடுக்கலை, நம்மளை ஏன் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு காரணம் இவருக்கு தெரியல. யார்கிட்ட கேட்கறது என்ன ஏதுங்கிறது தெரியல. அப்போது இவர் வந்து குழம்பி போய் நின்று கொண்டு இருக்கும்போது இப்போ அந்த இன்டர்வியூ அன்னைக்கு ஈவினிங்காக இருந்தது. இன்டர்வியூ முடிஞ்சு அந்த இவரை இன்டர்வியூ எடுத்தவர்கள் வந்து அந்த டீம் வந்து வெளியில் வரா, ஹாலை விட்டு இப்போ வெளியில் வர. இவர் வந்து தன்னை யார் இந்த காஃபி குடிக்கிறான்னு அவரை வந்து அப்ரோச் பண்ணி, சார் ஒரு 2 நிமிஷம் பேசலாமா அவங்க கிட்ட? ஓ அப்படியே வாப்பா பேசலாமே அப்படிங்கிற, நான் எதனால ரிஜெக்ட் ஆயிருக்கேங்கிற காரணத்தை வந்து தெரிஞ்சுக்கலாமா சார் அப்படின்னு கேட்டிருக்கேன். அன்னே அவர் வந்து சிரிச்சுட்டே சொன்னார், நீ ரொம்ப நல்லா இன்டர்வியூ பண்ணப்பா, எல்லா கேள்விகளுக்கும் நீ ஆன்சர் கரெக்டாக தான் நீ சொன்னேன், ஆனால் உன்கிட்ட ஒரு உறுதியான நிலைப்பாடு இல்லை. நாம் இப்போ இங்கே எடுக்க வந்தது ஒரு ஜூனியர் இன்ஜினியரோ ஒரு கிளர்க்கோ நாங்கள் எடுக்க வரலைங்க, ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜரல் கேடரில் ஒரு போஸ்டில் எடுக்க வர்றோம். இந்த போஸ்ட்டுக்கு ஒரு உறுதியான டெசிஷன் மேக்கர் எங்களுக்கு வேணும். உன்னை வந்து நான் முதல்ல வந்ததுமே காஃபி குடிக்கிறியான்னு கேட்டேன், நீ வந்து எனக்கு காஃபி குடிக்கிற பழக்கமே இல்லைன்னு சொன்னேன். ஆனால் நடுவில் இன்டர்வியூ கேட்கும்போது அப்பவும் இல்லை வேண்டான்னு சொன்னேன். இன்டர்வியூ விட்டு 3வது முறை நான் கேட்கும்போது உன் நிலைப்பாடை நீ மாற்றி கொண்ட. இல்லை சார் அது வந்து நீங்கள் ரொம்ப சீனியராக இருக்கீங்க, ஒருவேளை நான் வேண்டான்னு சொன்னால் உங்களை அவமரியாதை பண்ணுறாம ஆயிடுமோ அப்படிங்கிறதுக்கு நான் இந்த குணம்தான்ப்பா தப்பு,
ஒரு கம்பெனியில ஒரு உயர் அதிகாரியா நீ வரப்போற, ஒரு நல்ல டெசிஷன் அடுத்தவர்களுக்காக அவர்கள் மனம் வருந்துமோன்னு நீ ஒரு டெசிஷன் எடுக்கிறதோ, அடுத்தவர்களுக்காக நான் என்ன மாத்தினேன் இந்த மாதிரி வேவரிங் மைண்டோட இருக்கிறவங்களால கம்பெனியை சரிவர நடத்த முடியாது. அந்த போஸ்டுக்கு உன்னோட தகுதி இல்லைங்கிறத காமிக்கிறது. ஸோ உறுதியான நிலைப்பாடு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது வந்து இந்த இந்த இன்சிடென்ட் மூலமா அந்த நபர் தன் வாழ்க்கையில கத்துண்டார். நமக்கு ஃபெடரல் எக்ஸ்பிரஸோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஃபெட்ரிக் ஸ்மித் இவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இவர் ஏல் பிசினஸ் ஸ்கூல்ல தான் அவர் படிச்சார். படிக்கும்போது தன்னுடைய ப்ராஜெக்டா இவர் வந்து ஓவர் நைட் இந்த கொரியர் சர்வீஸை பத்தி அது தன்னோட ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டா அவர் வந்து தன்னோட காலேஜ்ல எடுக்கிற ஃபைனல் இயர் ப்ராஜெக்டா அவர் சப்மிட் பண்ணினாட்டு அந்த அந்த எக்ஸாம் முடிஞ்சானோட்டு அந்த ப்ரொஃபஸர் இவரை கூப்பிட்டு சொன்னார், நீ வந்து ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணியிருக்கப்பா, உன்னோட ப்ராஜெக்ட் என்னதான் உன் கற்பனையா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு நடத்தக்கூடிய விஷயமா இருந்தானா கூட நான் உன்னை பாஸ் பண்ணியிருப்பேன். ஆனா உன்னோட ப்ராஜெக்ட் ஃபீசிபிளாவே இல்லை அப்படிங்கிற காரணத்தை சொல்லி அந்த அவரை ஃபெயில் ஆக்கினார். ஆனால் அவர் விடவில்லை. அதே ப்ராஜெக்டை தன்னோட பிற்காலத்தில் அதையே நடத்தி காட்டி அவர் கொண்டு வந்ததுதான் ஃபெடெக்ஸ். ஒரு ராத்திரியாகட்டும் பகலாகட்டும் ஒரு ஊரில் இருக்கிறவருக்கு மற்றொரு ஊரில் அந்த ஒரு பொருளையோ செய்தியையோ எப்படி கொண்டு சேர்ப்பது என்பதுதான் அவரோட ப்ராஜெக்டா இருந்தது. இவ்வளவு அவருக்கு காலேஜ்ல தனக்கு இது ஒரு காரணமா காட்டி ஃபெயில் பண்ணி கூட அவர் அந்த தடையும் மீறி அவர் வந்து பின்னாடி அது மிகப்பெரிய சக்சஸா அந்த கம்பெனியை ஆக்கினார். லாஸ்ட் வீக் நம்ம எல்லாரும் ஜொனாதன் லிவிங்ஸ்டன் சீகல் பத்தி நம்ம பேசினோம். ஆனா நம்மள பல பேருக்கு தெரியாது, ரிச்சர்ட் பேக் அந்த புக்கை பப்ளிஷ் பண்ண எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு. கிட்ட 18 பப்ளிஷர்ஸ் have rejected that book. நாங்க இதெல்லாம் யார் படிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை 18 பப்ளிஷர்ஸ் ரிஜெக்ட் பண்ணினோம் இந்த படிச்சுட்டு. ஆனா கடைசியா கெஞ்சி கூத்தாடி மேக்மில்லன் பப்ளிஷர் ஒருத்தர் தான் அது வந்து அப்ரூவ் பண்ணி அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணின 70s பப்ளிஷ் பண்ணா by 75 7 million copies have been sold. அதாவது ஒரு கஷ்டம் வந்ததுனால் அதிலிருந்து துவண்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி பல உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். வான்கோ பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும், மிகப்பெரிய பெயிண்டர். அவரோட வாழ்க்கையில அவரால் ஒரே ஒரு பிக்சரை மட்டும் தான் அவரால் விற்க முடிஞ்சது. அவர் வரைந்த ஓவியத்தை ஒரு பிக்சர் தான் அவர் விற்க முடிஞ்சது. அதுவும் தன் ஃப்ரெண்டோட அக்கா வந்து பரிதாபப்பட்டு காசு இல்லாம இருக்காரேங்கிறதுனால 400 franc கொடுத்து வாங்கினார். ஆனா இதற்காக அவர் பெயிண்ட் பண்றதை அவர் நிறுத்தவே இல்லை. தன் வாழ்நாளில் 800 படங்களே அவர் வந்து ஓவியங்களை அவர் தீட்டியுள்ளார். இன்னைக்கு உலகத்திலேயே அதிக மதிப்பில் விற்கக்கூடிய ஓவியம் எதுன்னு பார்த்தோம்னா வான்கோவோட ஓவியம் தான். நமக்கு மைக்கேல் ஜார்டன் பத்தி எல்லாரும் பாஸ்கெட் பால் பிளேயர். அவரோட ஒரு முறை அவரை இன்டர்வியூல கேட்டார், உங்களோட வெற்றிக்கு என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரே பதில், என்னோட தோல்விகள் தான் அப்படின்னு. இதை மேலோட்டமா பார்த்தா சரி ஒருத்தர் தோல்வி போயிட்டா அதனால அடுத்தது வெற்றி அடைஞ்சிட்டார் அப்படின்னு அர்த்தமா கிடையாது. ஒவ்வொரு முறை தோல்வி அடையும் போதும் அவர் விடாமல் அடுத்த முறை மேலும் எஃபர்ட் போட்டு அதையும் தோத்தா கூட அதையும் விடல. அவர் இந்த வரிசையா தான் சந்திக்கிற தோல்வி தான் ஒரு மனுஷனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வெற்றி அடைய செய்கிறதுங்கிறதுக்கு அவரோட மிகப்பெரிய உதாரணம். ராபின் வில்லியம்ஸ் நமக்கு ரொம்ப பரிச்சயமான நடிகர். பள்ளி நாட்கள்ல அவர் ஹைஸ்கூல்ல இருக்கும்போது டிராமா இதுல கிளப்ல இருந்த அந்த அவர் ஸ்கூலை விட்டு போகும்போது அந்த வருஷத்துல லீஸ்ட் ஃபேவர்ட் ஆக்டர் யார் அப்படிங்கிறத வந்து ஓட் பண்ணதுக்கு எல்லாரும் இவர் பேரை தான் போட்டு ஓட் பண்ணினாலும். அந்த ஸ்கூலை விட்டு போகும்போது அவர் டீச்சர் சொன்னாலாம், நீ வாழ்க்கையில ஒரு ட்ரக் டிரைவரா ஆனா கூட நான் சந்தோஷப்படுவேன்ப்பா, தப்பி தவறி நடிக்கிறேன்னு வந்து பக்கம் போயிடாத, நீ நடிப்பு பக்கம் போயிடாத அப்படின்னு சொன்னாராம். ஆனால் இதற்காகலாம் அவர் தோண்டு விடலை. அவர் வாழ்க்கையில் எவ்வளோ சாதிச்சிருக்காரு, நடிப்பு உலகத்துல எவ்வளோ அகாடமி அவார்ட் வின் பண்ணியிருக்காருங்கிறது அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் இந்த மாதிரி பல உதாரணங்கள் இருக்கிறது. இதுதான் எண்ணம் திண்மையாக இருப்பின் நாடிய பொருள் நிச்சயம் கைகூடும். இதையத்தான் வள்ளுவர் 666வது குறள்ல சொல்லியிருக்கார். எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியார் திண்ணேரில் ஆகப்பெறும். அதனால உறுதியாகவும் டிட்டர்மினேஷனுடனும் விடாமுயற்சியுடனும் நாம் செயல்பட்டால் நாம் அடைய வேண்டிய இலக்கை நாம் நிச்சயம் அடைவோம். நன்றி.
விஷாலஜி ரொம்ப அட்டகாசமா பேசுனீங்க, அழகாக இருந்தது. எஸ்பெஷலி அந்த ஐஏஎம் எக்ஸாம்பிள் லைக் வெரி மச். ஷோபாஜி, ரொம்ப நாள் கழிச்சு நீங்க வந்திருக்கீங்க, உங்களுடைய கருத்துக்கள். ஷோபாஜி. Yes, I'm here. எனக்கு ஐம் ஸ்பெல் பவுண்ட். ஏன்னா என்ன இது வரைக்கும் பேசினவரெல்லாம் அவ்வளோ இன்ஸ்பிரேஷனலாக பேசியிருக்காங்க. இல்லை நான் என்ன ஆட் பண்ண முடியும்னு எனக்கு ஒன்றும் தெரியல. பட் முயற்சி திருவினையாக்கும்ன்றது ரொம்ப உண்மையான வார்த்தை. அண்ட் ஹார்ட் ஒர்க், நான் நிறைய இடத்துல நிறைய குழந்தைங்களுக்கு இன் ஸ்கூல்ஸ் வி கிவ் டாக்ஸ், ஹார்ட் ஒர்க் நெவர் கில்ஸ். அண்ட் ஹார்ட் ஒர்க்கு, புருஷார்த்தம், கிரியேட்டிவிட்டி, இதெல்லாம் இட்ஸ் a good combination for people to carry on. In fact, I must say that இப்போ எல்லாரும் நாங்கள்லாம் இப்போ ரிட்டையர் ஆகி வி ஆர் சிட்டிங் அட் ஹோம். இப்போ இந்த டைம்ல நம்ம ஒண்ணுமே பண்ணாம ஜஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸையும் டிவி சீரியல்ஸையும் பார்த்துட்டு இருந்தாக்கா it gives no purpose. The work, the hard work, and sitting at home thinking about all the troubles that we've gone through, அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறச்ச then you realize how did we get through all of it. The only way we got through all of it is not making a big mountain out of it. Sari, this will also pass. Ido நம்ம we'll just carry on with let it come. It's not that anybody is, I'm sure even a big emperor or a king will have some problem or the other in his life, some obstacle in his life. I still remember now, my husband was defense attaché in France. And the time one of my favorite things is to give little gifts of Ganesha's statue to people. And I didn't make a difference between Hindusku dhaan kodukano illa Indiansku dhaan kodukano. And in fact, one of my German friends, and he invited us to his house for dinner, and in the foyer he had kept this little Ganesha, and I said, oh, you kept it over here, that's nice to see. Our sonar, every morning I say hello to him before going, saying that I know what you said, that he will take away the obstacles. And every day we do find obstacles. This is a Westerner who doesn't think about religious things, but all the same they have a cushier life than what we go through in India. And he used to say that every morning I say hello to him before I start my day. So obstacles are there for everybody. How we take on the obstacles and get on with it is another thing, and how we don't shy away from hard work is another inspiring thing. And from having heard so many great people being talked, and with the examples that I've heard today, I'm really thankful that I'm part of this Shrunoti, because it gives me a newer inspiration to carry on even during my retired life. Thank you. Thanks a lot, Shobhaji. Thanks a lot. Very nice. Beautiful, beautiful. Yes. Anyone else? Vishwanathanji, you want to add anything? Vishwanathanji? I think he's busy. Shyamalaji, you want to add? You want to say something?
இட் வாஸ் வெரி நைஸ். சாதாரணமா திருக்குறளை பத்தி சொல்லச்சியே கடுகு உடைச்சு 7 கடலை புகுத்தி அப்படின்னு சொல்லுவா. ஒரு இத்தினுண்டு 1.5 லைனுக்குள்ள இவ்வளவு விஷயமா அப்படின்னு. இன்னைக்கு நீங்க பேசினதுல இருந்து அது 100% கரெக்ட்ன்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஒரு சின்ன குரலை வச்சுட்டு இவ்வளவு நாள் விதவிதமா சொல்லிண்டே போக அத விளக்கங்களும் சரி அதோட அர்த்தமும் சரி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. டைம் போனதே தெரியலையே. வெரி குட், வெரி நைஸ். கீப் இட் அப். We Thanks, can Shyamalaji. continue the Thanks a same lot. topic next week also. We will It do is that. so we can do that, I think. Very nice. Yeah. Okay. Anything else you want to add, Vishwanath? We can continue this next week also, Okay. so that I can add so many other things also. Okay. So next week you can talk about. You will be the main speaker next week. Yeah. Okay. Thank you. Okay. Thanks a lot. Okay. So we had a very, very good, interesting session today. Thanks a lot. It was Mallika ji, as usual, you made it great. It's a very, very, very nice talk from you. Amarivi ji, Perumal ji, Vishali ji, Shobha ji, everyone added, Vishwanath ji, Shyamala ji, everyone added their part to this topic. Fantastic it was. So Vishali ji, can I request Shanti mantra from you? மங்களம் பாடுறேன். Mangalam. மங்களம் ஜெய மங்களம் பொங்கிட போற்றுவோம். மங்களம் ஜெய மங்களம் வாழ்க இவ்வகையினர் களிப்புடன் என்றுமே உங்க நல்லறம் வளர்மதியெனவே வீழ்க தீமைகள் நன்மைகள் பெருகிட வாழ்க பாரதம் சிறப்புடனே என்றும் மங்களம் ஜெயமங்களம் பொங்கிட போற்றுவோம். மங்களம் ஜெயமங்களம். தேங்க்யூ. Thanks a lot. Thanks a lot, Vishali ji. ரொம்ப நல்லா இருந்தது. Recording we can stop now. நரேந்திரன் ஜி. பிரமாதம். நரேந்திரன் ஜி, உங்களோட நீங்க சாரி, நான் உங்களுக்கு கேட்கவே இல்லை. நீங்க ஒண்ணுமே பேசவே இல்லையே. இல்ல பரவாயில்ல. நோ ப்ராப்ளம். நரேந்திரன் ஜி ரெக்கார்டிங் எடுத்துடுங்க. ரெக்கார்டிங் நிறுத்துங்க. நிறுத்துங்க.